ஓகே. சிறகுகள் அமையத்தால வந்து முன்னெடுக்கப்படுற பல நிகழ்ச்சி திட்டங்கள்ல ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போறதுக்கு வந்து கைட் பண்ற மாதிரி நடக்கிற இந்த செஷன்ஸ். ஸோ சிறகுகள் அமையத்தை பற்றி மோஸ்ட்லி சிலாக்களை தெரிஞ்சிருக்கும், சிலாக்களை தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்காக வந்து நான் ஷார்ட்டான ஒரு ப்ரீஃப் ஒன்று சொல்றேன். சிறகுகள் அமையம் வந்து இப்ப இலங்கை சார் மக்களின், இலங்கை வாழ் மக்களின் வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற பிரதேசத்துல வர தமிழ் மக்களின் கல்வி மற்றும் வாழ்வியல் சார்ந்த நடவடிக்கைகள், இப்ப கல்வியை வந்து எப்படி அப்லிஃப்ட் பண்றது, அந்த மாதிரி கல்விசார் செயற்திட்டங்கள் மற்றும் இந்த பிரதேசத்துல வாழ்ற தமிழ் மக்களின் கல்வியை வந்து மேன்மேலும் டெவலப் பண்றதுக்காக ஒருங்கிணைஞ்சு செயற்படுற மாதிரி, அதாவது எல்லா இடத்துலயும் இருக்கிற இளைஞர்கள் வந்து தங்களோட சுய விருப்பத்தோட ஒருங்கிணைஞ்சு செயற்படுற மாதிரி ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷன் தான் சிறகுகள் அமையம். ஆஹ் சிறகுகள் அமையத்துல வந்து நாங்க ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 10 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து நிறைய நிகழ்ச்சி திட்டங்கள் நடந்திருக்கு. அதுல இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுற சம்பந்தமா ஒரு எலாபரேட்டான எக்ஸ்பிளனேஷன் செய்யற இந்த செஷன்ஸ் வந்து ஃபார் சம் இயர்ஸ், ஐ திங்க் அபவுட் 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து நடந்து கொண்டிருக்கு நினைக்கிறேன். ஸோ அதுல 2026 செஷன்ல தான் நாங்க இப்ப இருக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி நீங்க எல்லாரும் வந்து 25A எழுதிட்டு இப்ப வந்து கவர்மெண்ட், அதாவது யூனிக்கு வந்து அப்ளை பண்றது சம்பந்தமான ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காக இந்த செஷனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் லக். அண்ட் இந்த செஷன் வந்து உங்களுக்காக வந்து செஞ்சு தரது வந்து கேடி பிரவுன்சன் சார். அவர் வந்து வடமராட்சி ஜட்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், டீச்சர் ரிசோர்ஸ் பர்சன். ஸோ அவர் வந்து எங்களோட வந்து மோர் தேன் 4 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த சம்பந்தமா. இப்போ சிறகுகள் அமையத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் ஹோம் போடுறது, இந்த மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமான கல்விசார் நடவடிக்கைகளில் வந்து நிறைய எங்களோட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர். ஸோ அவர் தான் எங்களுக்கு ஃபார் த பாஸ்ட் இயர்ஸில் வந்து இந்த செஷனை வந்து ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி கைட் பண்ணி முதலாவது சேர்த்துட்டம், முதலாவதாக இந்த பிரசவம் போடுற சம்பந்தமான இது, இந்த கிளாரிட்டியான இந்த செஷன்ஸ் வைக்கிறத வந்து அவர் தான் இவ்வளோ ஆழமாக செஞ்சு கொண்டிருக்கார். ஸோ இதான் பேசிக்கான ஒரு ஐடியா இந்த செஷன். ஸோ இது வந்து இந்த 2026 செஷனில் வந்து ஃபர்ஸ்ட் டே. இதில் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறதுன்றதை பற்றி நான் பார்க்க போகிறோம். அண்ட் அப்கமிங் செஷன்ஸில் வந்து நீங்கள் எப்படி இப்போ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் அல்லது பயாலஜி ஸ்ட்ரீம் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தீங்கன்னாலும் நீங்கள் என்னென்ன மாதிரி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது, அது சம்பந்தமான ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து கம்மிங் செஷன்ஸில் வந்து அந்தந்த யூனிவர்சிட்டியை சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸாலையும் எல்லாராலையும் வந்து ஆர்கனைஸ் செய்யப்படும். இதான் பேசிக் ஐடியா. அண்ட் சிறகுகள் அமையத்துல வந்து நீங்க சிறகுகள் அமையம் வந்து இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்னன்னு சொல்லி, இதுல வந்து நீங்களும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க எல்லாம் மேல எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நீங்க யூனிவர்சிட்டி போற நேரத்திலயோ அல்லது இப்போ ஃப்ரீயா இருக்க நேரத்திலயோ வந்து இப்போ நீங்க வாழ்ற பிரதேசம், இப்போ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் இப்போ ஜெஃப்னா இல்லாம வடமாகாணம் இல்லாம எல்லா இடத்துல இருந்தும் வார ஆட்கள் நாங்கள் ஜாயின் ஆயிருக்கோம். ஸோ இலங்கை ஃபுல்லா இருக்க எல்லா தமிழாக்களும் வந்து அவங்களோட பிரதேசத்துல இருக்கிற மக்களோட கல்வி மற்றும் வாழ்வியல் சம்பந்தமான விஷயத்த வந்து நாங்க வந்து அப்லிஃப்ட் பண்ணி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஸோ நாங்க எல்லாம் ஒண்டா சேர்ந்து இப்போ ஒரு கண்டினியூஸா வந்து எல்லாரும் ஒண்டா சேர்ந்து ஒர்க் பண்ணிக்க வந்து நாங்க வந்து எங்களோட சொசைட்டியை வந்து மேலே கொண்டு போகலாம். ஸோ நீங்களும் வந்து இப்போ சிறகுகள் அமையத்தோட சேர்ந்து இப்போ உங்களோட பிரதேசத்துல வந்து இது மாதிரியான ஒரு செஷன், ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு பணிகளை செஞ்சீங்கன்னா எங்களோட மக்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ தான் பேசிக் ஐடியா. ஸோ நீங்க வந்து இப்படி சிற இல்லாமத்துல ஜாயின் பண்றது, மற்ற அதுல நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரியான செயற்திட்டங்களை வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அண்ட் எல்லாம் வந்து இந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் ஒரு குரூப் ஒன்று ஷேர் பண்ணுவோம், குரூப் லிங்க் உண்டு. அண்ட் ஆல்சோ நீங்க எல்லாரும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து எப்படி எப்படி ஜாயின் ஆகிறது அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் சிறகுகள் அமைத்தின மெயின் குரூப் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அதில் ஷேர் செய்யப்படும். ஸோ இது முடிய வந்து நீங்க அதில் ஜாயின் பண்ணி அதில் என்ன மாதிரி நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு வெப்சைட்டும் இருக்கு உங்களுக்கு. அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா கூட அதுல என்னென்ன சேர்த்துட்டங்கள் உலகம் நடந்திருக்குன்றதை பற்றி ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். ஜாயின் பண்றதும் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கு. ஸோ இதுல இருந்து வில் மூவ் டு த மெயின் செக்ஷன். ஸோ ப்ரௌன் சென்சர், யூ மே ஸ்டார்ட். தேங்க்யூ நிருதன். நான் கதைக்கிறது விளங்குதா? ஆமாண்ணா ஓகே சார். கேட்குறீங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. என்னுடைய ஸ்க்ரீன் தெரியும்.
என்று நினைக்கிறேன், எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் தொடர்ச்சியாக சிறைகள் அமையத்தால் செய்யப்படுகின்ற ஒரு சமூக நலன் சார்ந்த செயற்பாடில் உண்டாக இந்த பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழகத்துக்கு புகுகின்ற புதுமுக மாணவர்கள் எவ்வாறு இணைய வழியில தங்களுடைய விண்ணப்ப படிவங்களை முறையாக விண்ணப்பிப்பது என்பது தொடர்பான செஷன்ல இருக்கிறோம். அந்த வகையில் இந்த செஷனுக்கு வந்திருக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆர்வலர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். அந்த வகையில் நான் செஷனுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். நன்றி எகெயின்ஸ் சிறகுகளுக்கு. ரைட், ஓகே. உண்மையா நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய பரீட்சை பெறுபேறை எடுத்தீங்களோ அதை விட மிக முக்கியமான ஒரு படிநிலை தான் இந்த இணைய வழியில நாங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்றது. நாங்கள் என்னடா இதை ஒரு சாதாரணமாக ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் தானே என்றுட்டு விடையில்லாது. என்னடா இது உங்களுடைய லைஃப் என்று சொல்றது என்னடா, நீங்கள் எடுத்த ரிசல்ட்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் எதிர்காலத்தில் என்ன கற்க நெறிக்க போறீங்க, எதிர்காலத்தில் நீங்க போற கற்க நெறி தான் உங்களுடைய தொழில் துறையை தீர்மானிக்க போகின்றது. அப்ப மிக கவனமாக நீங்கள் இந்த காலடியை எடுத்து வைக்கணும். என்னடா உண்மையா நாங்கள் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். நான் இதை தெரிவு செய்யணும்ன்றதுல எவ்வளவு கவனம் செலுத்துறனோ அதே அளவுக்கு நான் இதை தெரிவு செய்யக்கூடாது என்றதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேணும். அப்ப அதை மாணவர்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கொஞ்சம் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றா கடந்த வருடம் மட்டும் எங்களுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முறையாக விண்ணப்ப படிவத்தை விண்ணப்பிக்காத 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல தமிழ் சிங்களம் என்றது எனக்கு தெரியல, எத்தனை என்றது தெரியல. ஆனால் 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கண்டா என்னண்டா அதை முறையாக விண்ணப்பிக்கவில்லை. முறையாக விண்ணப்பிக்கவில்லை என்றதனுடைய அர்த்தம் இணைய வழியில் முறையாக விண்ணப்பிக்கவில்லை. இணைய வழியில் விண்ணப்பித்ததை முறையாக அச்சுப்பிரதி எடுத்து அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து முறையாக அனுப்பி வைக்கவில்லை, முறையாக கையொப்பமிடவில்லை, முறையாக அதிபருடைய ஒபிஷியல் பிராங்க் அது குத்தப்படவில்லை. இப்படியான நிறைய ரீசன்ஸ் அதுக்குள்ள இருக்குது. அப்ப நாங்கள் எல்லாம், அதாவது நாங்கள் எங்களுடைய பெஸ்போம் இணைய வழியில போடுறதுல இருந்து நாங்கள் அதை பிரிண்ட் எடுத்து பதிவு தபாலில் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ற வரைக்கும் மிக முக்கியமான ஒரு செயற்பாடு. அப்ப நீங்கள் அதை மிக நுணுக்கமாகவும் மிக அவசியமாகவும் ஆராய்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்றதை நீங்க கவனத்தில் கொண்டீங்கன்னா சரி. ரைட். அந்த வகையில் நாங்கள் 2024-25க்கான அகடமிக் இயருக்கான இந்த பெஸ்போம் ஃபில்லிங்கை நாங்கள் செய்ய போறோம். உங்களுக்கு தெரியும் அதுக்கான புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன்ல இல்லை. அதாவது நீங்க சாஃப்ட் காப்பியாக அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹார்ட் காப்பியாக அங்கீகரிக்கப்பட்ட புத்தக சாலைகளில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த அங்கீகரிக்கப்பட்ட புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றை நீங்க வேணுமெண்டா ஸ்கேன் பண்ணி உங்களுக்குள்ள ஷேர் பண்ணி கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த புத்தகம் ஒவ்வொருவருடைய கையிலையும் ஹார்ட் காப்பியோ சாஃப்ட் காப்பியோ கட்டாயம் அந்த புஸ்தகமை ஃபில் பண்ணதுக்கு முன்னும் ஒவ்வொருத்த கையிலையும் இருக்கிறது நல்லம். ஏன் நல்லம் என்று சொல்றேன்னா அதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை தான் நாங்களும் சொல்ல போறோம். அதுக்குள்ள தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்குது. நீங்கள் இப்போ உதாரணமாக ஒரு 1000 ரூபாய் தான் அந்த புத்தகத்தினுடைய பெறுமதி. நீங்கள் இதுவரை 2 வருடமும் படித்த காசு அல்லது டியூஷனுக்கு செலவழித்த காசு என்று இப்படி ஒரு ஃபீஸ் ஒன்று இருக்கும். அதை விட எல்லாத்தையும் தாண்டி இந்த 1000 ரூபாய் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கற்க நெறி உங்களுடைய தொழில்துறையை தீர்மானிக்கும் என்றதுக்கு இணங்க நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி ஆறுதலாக முதலாவது வாசியுங்கள். அந்த புத்தகத்தில் என்னென்ன கற்க நெறிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதுல என்ன மீடியம் சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்கள் உங்களுடைய பாட தெரிவுகளை வச்சுக்கொண்டு என்னென்ன கற்க நெறிக்கு போடலாம் என்றது வரைக்கும் நீங்கள் மிக ஆறுதலாக. ஏன் திருப்ப இதை சொல்றேன்டா, ஒவ்வொருவருடைய பரீட்சை பெறுவரும் வித்தியாசமானது, ஒவ்வொருவருடைய பாடத்தெரிவும் வித்தியாசமானது, ஒவ்வொருவருடைய சற்குள்ளியும் வித்தியாசமானது. அப்ப நானும் ஆர்ட்ஸ் தான் படித்தவர், வை என்று சொல்றவரும் ஆர்ட்ஸ் தான் படித்தவர், அவரும் அதே பாடம் தான் நானும் அதே பாடம் தான் என்றா நாங்கள் ஒரே பாட சேர்மானத்துக்கு போடலாமாண்டா அவ்வாறு இல்லை. ஏன்னா நீங்கள் எடுத்துக்கின்ற பெறு உங்களுடைய சற்புள்ளி இதெல்லாம் மாறுபடும். அப்ப நீங்கள் மிக கவனமாக நீங்கள் முதலாவது கற்க நெறிகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும், அவரவர் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னொருவருடைய இணையம் சம்பந்தப்பட்ட உதவியை நாடுங்கள், அல்லது கற்க நெறிக்கும் இன்னொருவருடைய உதவியை நாடி நீங்களும் அதை உயர் தெரிவிலிருந்து தெரிவு செய்து கொள்ளுங்கள். மிக முக்கியமானது. ஓகே, ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற பல்கலைக்கழகங்கள், தேசிய பல்கலைக்கழகங்கள் 16 இருக்கின்றது. அதில் உங்களுக்கு நான் நீங்கள் இலக்கம் போட்டிருக்கேன், பல்கலைக்கழகம் போட்டிருக்கேன், நீங்கள் ஆங்கில எழுத்துக்கள் போட்டிருக்கேன். ஆங்கில எழுத்துக்கள் ஏன் போடப்பட்டிருக்கேன்டா, எங்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி கற்க நெறிகளுக்கு இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த இலக்கங்களும் ஆங்கில எழுத்துக்களும் இணைந்ததாகத்தான் எங்களுக்கு
யுனிகோட் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த கற்கனருக்கான யுனிகோட் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ அதுக்காக உங்களுக்கு இந்த ஆங்கில எழுத்துக்கள் அஹ், தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதிலே உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வருடங்களுக்கு முன்னம், அதாவது 2 வளாகங்கள் பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்பட்டது. ஒன்று வவுனியா பல்கலைக்கழகம், இதுவரை காலமும் வவுனியா வளாகமாக இருந்தது. அதே மாதிரி கம்பகா விக்ரமாராய்ச்சி சுதேச மருத்துவ பல்கலைக்கழகம், இது ரெண்டும் பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்பட்டவை. அப்ப உங்களுக்கு பல்கலைக்கழகங்களாக இருக்கின்றவை 16 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக நீங்கள் வளாகங்கள் என்று பார்க்கின்ற போது எங்களுக்கு 2 வளாகங்கள் இருக்குது. ஒன்று ஸ்ரீபாலி வளாகம், இரண்டாவது திருகோணமலை வளாகம். அதற்கு மேலதிகமாக 4 நிர்வாகங்கள் இருக்குது. சுதேச மருத்துவ நிர்வாகம், கொழும்பு பல்கலைக்கழக கணனி கல்லூரி, சுவாமி விபுலானந்த அழகிய கற்கையில் நிர்வாகம், ராம்நாதன் நுண்கலை கல்லூரி. உங்களுக்கு இந்த மேலே சொல்லப்பட்ட 2 வளாகங்களும் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கும். உதாரணமாக ஸ்ரீபாலி வளாகம் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு கீழையும், திருவண்ணாமலை வளாகம் எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு கீழையும் காணப்படுகின்றது. அப்ப நான் முன்னர் சொல்லப்பட்ட 16 பல்கலைக்கழகங்கள், 2 வளாகங்கள், 4 நிர்வாகங்களால் வழங்கப்படுகின்ற அனைத்து கற்கனர்களுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் அனைத்து கற்கனர்களுக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். அதில் உங்களுக்கு சிலவளை ஏதாவது சந்தேகங்கள் எழலாம். அதாவது பல்கலைக்கழகத்தில் வழங்குற டிகிரிக்கும் அல்லது கேம்பஸில் வழங்குற டிகிரிக்கும் அல்லது நிர்வாகத்தில் வழங்குற டிகிரிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதாண்டா? எந்த வித்தியாசமும் இல்லை. இதில் சொல்லப்பட்ட 16 பல்கலைக்கழகம், 2 வளாகம், 4 நிர்வாகம் அனைத்துமே எங்களுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கீழே தான் காணப்படுகின்றது. அந்த யூஜிசி கீழே தான் காணப்படுது. அப்போ அது அங்கீகரிக்கப்பட்ட பட்டம். அந்த பட்டத்தில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் காணப்பட மாட்டாது. அப்ப நீங்கள் அனைத்துக்கும் என்ன செய்யலாம்டா? விண்ணப்பிக்கலாம். அப்ப நீங்கள் அதிலே சந்தேகம் கொள்ள தேவையில்லை. ரைட். இந்த பல்கலைக்கழக தெரிவு முறை எவ்வாறு நடைபெறுகின்றது என்றது மாணவர்களுக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமான மாணவர்கள் நாங்கள் எல்லா பிரிவுக்கும் எங்களுடைய மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ரேங்கின் அடிப்படையில் தான் தெரிவு இடம்பெறுகின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அதிகளவான மாணவர்கள் ரிசல்ட் வந்த பிறகு எனக்கு போயினும் சார் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் இது, எனக்கு எந்த யூனிவர்சிட்டி கிடைக்கும் என்று. உண்மையா அவ்வாறு அல்ல. கலைப்பிரிவு மாணவர்களுக்கான கற்கனரி தெரிவு தீவளாவிய திறமையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். அப்ப கலைப்பிரிவு மாணவர்கள் உங்களுடைய ஐலண்ட் ரேங்க், நீங்கள் தீவளாவிய உங்களுடைய நீங்கள் எத்தனாவது இடத்தில் இருக்கிறீர்கள் என்றது மிக முக்கியம். நீங்கள் அதை ஒருக்கா பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கான மேலதிக அனுமதி இருந்தாலும் நீங்கள் தீவளாவிய திறமையின் அடிப்படையில் உங்களுக்கான தெரிவு மேற்கொள்ளப்படும். அவை தவிர்ந்த ஏனைய பிரிவுகள், வணிக பிரிவு, உயிரியல் விஞ்ஞான பிரிவு, பௌதிக விஞ்ஞான பிரிவு, பொறியியல் தொழில்நுட்பம், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம், இவை அனைத்துக்கும் 40% தீவளாவிய திறமைக்கு ஒதுக்கப்படும். 55% மாவட்ட திறமை. உங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிக்ட் கோட்டாண்டு ஒதுக்கப்படும். அந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக 55% இருக்கும். அது தவிர 5% விசேட ஒதுக்கீடின் அடிப்படையில் கிடைக்கும். அப்ப அந்த 55% கோட்டா அது அந்தந்த மாவட்டங்களிலே காணப்படுகின்ற சனத்தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில், அங்கு வாழுகின்ற சனத்தொகையின் அடிப்படையில் அந்த மாவட்ட கோட்டா ஒதுக்கப்படும். உங்களுக்கு மெரிட் தெரியும், தீவளாவிய திறமை தெரிவிடும். அப்ப நாங்கள் மெரிட்ல கூட பேர் போனோம்னா எங்களுக்கு பின்னால எங்களுக்கு மாவட்டத்துக்கு ஒதுக்கின்ற ஒதுக்கீடு கிடைக்கும். அப்ப நாங்கள் அந்த பட்சில் கூடுதலான மாணவர்கள் அதுக்குள்ள போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. 5% விசேட ஒதுக்கீடு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எவ்வாறு அது வழங்குகின்றது என்றால், அதாவது 5 எங்களுடைய இலங்கையில் காணப்படுகின்ற 25 மாவட்டங்களில் 16 மாவட்டங்கள் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் என்று அவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மாவட்டங்களில் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற 5 மாவட்டங்களும் காணப்படுகின்றது. அது தாண்டி தமிழ் மொழியை பேசுகின்ற மாணவர்கள் உள்ள மாவட்டங்களும் இதுக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். 16 மாவட்டம். நுவரெலியால இருக்கணும், எங்களுடைய வடக்கு மாகாணம் 5 மாவட்டம் இருக்கு. திருவோணமலை இருக்கு, மட்டக்களப்பு, அம்பாறை, அனுராதபுரம், புலனறுவை, அதுக்குள்ள தமிழ் பேசக்கூடிய சில மாணவர்கள் இருக்கலாம். பதுளை இருக்கணும், மொன்றாவில் இருக்கணும், ரத்தினபுரியில் இருக்கணும். அப்ப இவ்வாறான ஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கின்றபடியால் நாங்கள் மேலதிகமாக அந்த 5% ஒதுக்கீட்டையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கின்றது. ரைட். இந்த பல்கலைக்கழக விண்ணப்பத்தினை அனுப்புவதற்கான தகுதிப்பாடு யார் யார் அனுப்பலாம் என்றால், நீங்கள் 3 அமர்வுகளுக்குள், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். காப்புத உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் நீங்கள் பல்கலைக்கழக அனுமதிக்காக மாத்திரம்தான் 3 தடவைகள் நீங்கள் A-level எக்ஸாம் சிட் பண்ணலாம். நீங்கள் வெவ்வேறு தேவைக்காக, நீங்கள் ஏதாவது வேலை வாய்ப்புக்கு போக போகின்றீர்கள், அல்லது வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரி ப்ரோக்ராம் செய்ய போறீங்கள், அல்லது உங்களுக்கு ஏதோ ஈவன் வேறு ஒரு தேவைக்கு உங்களுக்கு அது தேவைப்படுகின்றதுன்னா நீங்க என்ன செய்யலாம்னா 3க்கும் மேற்பட்ட அமர்வுகளை நீங்கள் காப்போதா உயர்தரத்துக்கு தோற்றிக்கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு நுழைவதற்கு ஆக கூடுதலாக 3 அமர்வுகளுக்குள்ள நீங்கள் தோற்றி இருக்கிற வேண்டும். அந்த 3 அமர்வுகளுக்குள்ளே 3 பாடங்களிலும் ஆக குறைஞ்சது 3S எடுத்திருந்தால் போதுமானது.
உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் இந்த சைட்ல இருக்கும். நீங்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளீர்களா என்றால் ஜெஸ் என்று போட்டு வரும். ஜெஸ் என்று போட்டு வரனுடைய அர்த்தம் என்னென்னா நீங்கள் 3 பாடங்களிலையும் எஸ் எடுத்திருக்கின்றீர்கள். அதே நேரம் பொது சாதாரண பரீட்சை கொமன் ஜெனரல் டெஸ்டில் நீங்கள் 30 வீதமான புள்ளிகளை எடுத்திருக்கீங்க. 30 வீதமான புள்ளிகள் என்று உங்களுக்கு விளங்கும். 30 புள்ளிகளை எடுத்த மாணவர்கள் இல்லை எங்களுக்கு 3 எஸ்க்கு மேலே எடுத்திருக்கிறோம், அல்லது 3A எடுத்திருக்கிறோம், அல்லது 2AB எடுத்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு கொமன் ஜெனரல் டெஸ்ட்டுக்கு 30 வீதமான புள்ளி கிடைக்கவில்லை, அதாவது 28 புள்ளி அல்லது 26 புள்ளி தான் கிடைத்தது என்றால் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கட்டாயம் நீங்களும் விண்ணப்பிக்க வேண்டும். ஏன் கட்டாயம் நீங்களும் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குரிய பல்கலைக்கழக அனுமதிக்கான தெரிவு அதே காலப்பகுதியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட சற்புள்ளியின் அடிப்படையில், அதே காலப்பகுதியில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட கைநூலின் அடிப்படையில் உங்களுடைய கற்க நெறி என்ன என்று தெரிவு செய்யப்படும். ஆனால் நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கான அனுமதி உங்களுக்கு கிடைக்க மாட்டாது. நீங்கள் எப்பொழுது அதை பதிவு செய்யலாம் என்றால் அதற்கு அடுத்து வருகின்ற தடவையில் நீங்கள் அந்த தேவையினை, அதாவது அந்த தகமையினை, அந்த 30 வீத புள்ளியினை நீங்க பூர்த்தி செய்திருந்தால் மாத்திரம் உங்களுக்கான லிங்க் அனுப்பப்பட்டு திருப்பி நீங்கள் அதில் பதிவு செய்து கொள்ளலாம். இல்லை நீங்கள் 2ஆம் தரமும் உங்களுக்கு 30 வீதமான புள்ளி வரவில்லை என்றால் 3ஆம் தரம் அதை எடுத்து கொடுத்து அந்த தகுதியை நீங்கள் பூர்த்தி செய்திருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பதிவு செய்து கற்க நெறியை தொடர்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும் இந்த முறை வந்த ரிசல்ட்ஸில் போன முறை அப்படி கொமன் ஜெனரல் டெஸ்ட் வராமல் விட்டார்கள். இந்த முறை அவைக்கான அந்த லிங்க் வந்து அதை பூர்த்தி செய்ததன் அடிப்படையில் அவை தங்களுடைய பல்கலைக்கழக பதிவினை மேற்கொண்டுள்ளார்கள். அப்போ நீங்கள் எங்களுக்கு கொமன் ஜெனரல் டெஸ்ட் பெரிய இல்லை, நாங்கள் அதை அடுத்த முறை எடுத்து கொடுத்துட்டு தான் நாங்கள் பதியணும் என்று சிந்தனையிலே இருக்காதீர்கள். தயவு செய்து நீங்களும் அந்த விண்ணப்பத்தினை விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். ரைட். இந்த முதற் படிவத்தை நிரப்புகின்ற மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள், நான் முதலே சொல்லப்பட்டுகின்ற 16 பல்கலைக்கழகம், 2 வளாகம், 4 நிர்வாகங்களால் வழங்கப்படுகின்ற 130 கற்க நெறி. 130 கற்க நெறி என்றால் என்ன அர்த்தம் என்றால் தனித்தனி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒவ்வொரு கற்க நெறி போக அது யூனிகோட் எங்களுக்கு கூடிக்கொண்டு போகும். உதாரணமாக மருத்துவம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கலாம், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கலாம், கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கலாம். இவ்வாறு பார்த்தால் எங்களுக்கு அது 3 கற்க நெறியாக போயிடும். அப்போ நாங்கள் அது கொமனாக ஒரு கற்க நெறி என்று பார்த்தா எங்களுக்கு 3 யூனிகோட்ஸாக வந்துடும். ஏன்னா அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்றபடியே அந்த யூனிகோட் மாறுபடும். அவ்வாறு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 246 யூனிகோட்ஸ் இருக்கும். அப்போ மொத்தமாக நாங்கள் எத்தனை கற்க நெறிக்கு நாங்கள் விண்ணப்பிக்கலாம் என்றால் 125 கற்க நெறிக்கு விண்ணப்பிக்கலாம். அவ்வாறு ஏனைய பிரிவு மாணவர்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் குறைவு. சாதாரணமாக உயிரியல் விஞ்ஞான பிரிவு மாணவர்களுக்கு ஒரு 120 125 இடைப்பட்ட கற்க நெறிகள் விண்ணப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்கள் மேக்சிமம் விண்ணப்பிக்கக்கூடிய கற்க நெறிகளுக்கு மேக்சிமம் தயவு செய்து விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் கடந்த வருட அனுபவங்களின் அடிப்படையில் சில மாணவர்கள் ஒரு கற்க நெறி, 2 கற்க நெறி அல்லது 3 கற்க நெறிக்கு விண்ணப்பித்து போட்டு இது காணும், எனக்கு இதுக்கு மேலே தேவையில்லை அல்லது எனக்கு இது கிடைக்கும் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் அவர்கள் அதை விடுகின்றனர்கள். தற்சமயம் அல்லது அதற்கான சற்புள்ளி கூடுதலாக இருந்து வேறு மாணவனுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தா இவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போவதற்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது. அப்போ தயவு செய்து உங்களால் விண்ணப்பிக்கக்கூடிய கற்க நெறிகள் எத்தனை இருந்தாலும் அவ்வளவு கற்க நெறிகளுக்கும் விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள், தவறாது. ரைட். நாங்கள் இதனை இணையதளத்தின் ஊடாகத்தான் விண்ணப்பங்களை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும் அது எங்களுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய உத்தியோகபூர்வ இணையதளம் www.ugc.ac.lk. நாங்கள் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். அப்போ இங்கே நாங்கள் விண்ணப்பத்தை செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான ஆவணங்கள், நாங்கள் அதுக்கு முன்னம் நாங்கள் ரெடி பண்ண வேண்டிய ஆவணங்கள் என்னென்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய தேசிய அடையாள அட்டை 2 பக்கங்களும் ஸ்கேன் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கூடுதலான மாணவர்களுக்கு நான் நினைக்கிறேன் அந்த கார்ட் ஐசி இன்னும் வரவில்லைன்னு நினைக்கிறேன். காப்பீட்டு உயர்தர பயிற்சிக்கு தோற்றிய மாணவர்கள் உங்களுக்கு ஒரு பேப்பரில் இருக்கும், ஒரு A4 சைஸ் பேப்பரில் இருக்கும். அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இருந்தால் போதுமான. ஏன்னா கடந்த காலத்தில் சில மாணவர்கள் எங்களுக்கு டெம்பரரி ஐசி தான் இருக்குது, நாங்கள் என்ன செய்யலாம்னா அது டெம்பரரி ஐசி இல்லை, அது ஐடென்டி கார்டு தான், உங்களுடைய பெர்மனன்ட் ஐடென்டி கார்டு தான். நீங்கள் அதையே ஸ்கேன் பண்ணி நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணும்போது அதனுடைய கெப்பாசிட்டியை ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்கள். அதனுடைய கொள்ளளவு 1 MBயை விட குறைவாக இருக்க வேண்டும். அதை விட கூடுதலாக இருந்தால் எங்களுடைய சிஸ்டத்தில் அதை அப்லோட் பண்ணுறதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் அந்த ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன வடிவமாகவும் வைத்திருக்கலாம். உதாரணமாக PDF-ஆக வைத்திருக்கலாம், JPG-ஆக வைத்திருக்கலாம். நீங்கள் இன்னொரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வடிவத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதனுடைய கொள்ளளவு 1 MBயை விட குறைவாக இருக்க வேண்டும். 2வது கையடக்க தொலைபேசி. கூடுதலான மாணவர்களிடம் அது இருக்கும். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் அம்மா அல்லது அப்பாவினுடைய கையடக்க தொலைபேசியை தான் நீங்கள் பயன்படுத்த போகின்றீர்கள் என்றால் தயவு செய்து அந்த விண்ணப்பத்தை நீங்கள் எங்கு விண்ணப்பிக்கின்றீர்களோ அந்த இடத்தில் அந்த தொலைபேசியை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அதுக்குத்தான் உங்களுடைய OTP நம்பர் வரும். அப்போ நாங்கள் அதை உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வேறொரு இடத்துல இருந்தால் நாங்கள் அது எங்களுக்கு தடங்களாக காணப்படும். 2வது உங்களுக்கான செகண்ட் ஃபார்ம். நீங்கள் என்ன கற்க நெறிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்கள் என்பது தொடர்பான
குறுஞ்செய்தி தகவல் எஸ்எம்எஸும் உங்களுடைய அந்த கையடக்க தொலைபேசிக்கு தான் இருக்கும் வெறும். அப்ப அதால தொடர்ந்து அந்த கையடக்க தொலைபேசியிலே பாவனையில வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா கடந்த காலத்துல சில மாணவர்கள் அந்த கையடக்க தொலைபேசிக்கான ரீலோட்டை செய்யாவிட்டால் அது 6 மாதத்துக்கு பிறகு அந்த அந்த சிம் அந்த குறித்த வேறு ஒரு நபருக்கு அந்த சேவை நிலையத்தால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அப்போ அந்த எஸ்எம்எஸ் வாரது கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு கையடக்க தொலைபேசியும் தொடர்ச்சியாக பயன்படுத்துகின்ற ஒரு எண்ணையும் நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது, செல்லுபடியான மின்னஞ்சல் முகவரி. தயவு செய்து ஒபிஷியலாக ஒரு மின்னஞ்சல் ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. நீங்கள் யாராவது முகநூல் பாவனைக்கு ஒரு மின்னஞ்சலை வச்சிருக்கலாம். அந்த மின்னஞ்சல் இதுக்கு பாவிச்சிங்கன்னா இன்னும் இடர்பாடு பெறும்னா நாங்கள் இங்கே வர நோட்டிஃபிகேஷன் எல்லாம் அங்கேயும் பெறும். அப்போ உங்களுடைய செகண்ட் ஹோம் லிங்க் எல்லாம் அங்கே தான் பெறும். உங்களுக்கான அறிவித்தல் எல்லாம் அங்கே தான் பெறும். அப்போ உங்களுக்கு அதில் இடர்பாடு காணப்படும். நீங்கள் அதனை இனங்கண்டு கொள்வார்கள். அப்போ நீங்கள் ஒபிஷியலாக உத்தியோகபூர்வமாக ஒரு மின்னஞ்சல் முகவரியை கிரியேட் பண்ணி வச்சுக் கொள்வது நல்லது. 4வது விஷயம், காப்புதா சாதாரணதர உயர்தர பெறுபேற்று பிரதிகள். உங்களுக்கு தெரியும், காப்புதா சாதாரணதர பெறுபேறு நாங்கள் சில கற்கனர்களுக்காக அதனை அனுப்ப வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அப்போ நீங்கள் அதை உங்களுடைய ஒரிஜினல் ரிசல்ட் சீட்டை 2 பக்கமும் போட்டோ பிரதி செய்து அதனுடைய உங்களுடைய பாடசாலை அதிபரினால் உறுதிப்படுத்தப்பட்ட ட்ரூ காப்பி பண்ணப்பட்டதாக அதை வைத்துக் கொள்ளுங்கள். உயர்தர பெறுபேற்று பிரதியையும் நீங்கள் தற்பொழுது பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் உங்களுடைய எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் அதை சொல்லி இருக்குது. நீங்கள் O level ரிசல்ட் சீட் மாதிரி A level ரிசல்ட் சீட்டையும் 2 பக்கமும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு PDF ஃபைலாக நீங்கள் உங்களுடைய தனி ஜூசருக்குள்ளால போய் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு அது தேவைப்படும். நீங்கள் இதோடு அனுப்புறது இல்லை A level, ஆனால் உங்களுக்கு அது கட்டாயம் தேவைப்படும். 5வது விஷயம், அதிபரால் காட்சிப்படுத்தப்பட்ட பாடசாலை விடுகை பத்திரத்தின் மூலப்பிரதி, ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட் ஒரிஜினல் யாருக்குன்னா தனிப்பட்ட பரிச்சாதிரிகளுக்கு மட்டும். தயவுசெய்து பாடசாலை பரிச்சாதிரிகள் லிவிங் சர்டிபிகேட் தேவை அல்லது லிவிங் சர்டிபிகேட் நாங்கள் அனுப்பணும் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சில செகண்ட் சைக்கு நீங்கள் சிட் பண்ண வேண்டிய மாணவர்கள் இருப்பினும், அப்போ செகண்ட் சை உங்களுக்கு ஸ்கூலால் அப்ளை பண்ண வேண்டிய தேவைப்பாடு இருந்தால் நீங்கள் அந்த ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட் எடுத்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணி இல்லாமல் போயிடும். அப்போ அது யாருக்கு தேவையான ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட் ஒரிஜினல் தனிப்பட்ட பரிச்சாதிரிகளுக்கு மட்டும். அடுத்தது, பெயர்ல ஏதாவது வித்தியாசங்கள் இருப்பின், உதாரணமாக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல காணப்படுகின்ற நேமுக்கும் உங்களுடைய ஐசியில காணப்படுகின்ற நேமுக்கும் அல்லது உங்களுடைய O level ரிசல்ட் சீட்ல வந்திருக்கின்ற நேமுக்கும் அல்லது உங்களுடைய A level ரிசல்ட் சீட்டுக்குள்ள வந்திருக்கின்ற நேமுக்கும் இடையில உங்களுடைய நேம் அப்பாவினுடைய நேம், அதாவது உங்களுடைய முழு பெயர்ல ஏதாவது ஒரு எழுத்து அல்லது 2 எழுத்துக்கள்ல ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் தயவு செய்து அந்த சத்திய கடிதாசியை முடிச்சு ஒரு சமாதான நீதிவானால ஒரு 50 ரூபாய் முத்திரை ஒட்டப்பட்ட ஒரு சத்திய கடிதாசி ஒன்றை முடித்து அதனையும் அதனுடன் இணைத்து அனுப்பி கொள்ளுங்கள். ரைட். இதனை நீங்க செயற்படுத்துறதுக்கு எங்க போகணும்னா, நான் முதலே சொன்ன மாதிரி www.ugc.ac.lk என்ற எங்களுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய இணையதளத்துக்குள்ள போகணும். நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களை ஒரு பயனராக முதலாவது பதிவு செய்து கொள்ள வேண்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ள வேண்டும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளும் போது கொடுக்கப்படுகின்ற இந்த தகவல்களையும் நாங்கள் பிறகு எடிட் செய்ய முடியாது. அதை மிக கவனம். ஏன்னா அதுல சில விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கும். நீங்க சில மாறி அதை என்டர் பண்ணியிருந்தா நாங்கள் அதுல எந்த மாற்றமும் செய்ய இல்லாமல் போயிடும். மிக கவனமாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை செய்து கொள்ளுங்க. உங்களை ஒரு பயனராக பதிவு செய்யும் போது, நீங்க பயனராக பதிவு செய்த பின்னர் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் உங்களுடைய படிமுறைகளை நீங்கள் விண்ணப்பத்துக்கு செய்து கொள்ளலாம். நீங்கள் இதில் ஆங்கில மொழியில மாத்திரம்தான் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க தமிழ் மொழியை தெரிவு செய்து கொள்ள முடியும். நீங்கள் எந்த ஒரு இடத்திலையும் நீங்க காப்பி பேஸ்ட் செய்து கொள்ள முடியாது. அவர்கள் உங்களுடைய தகவல்களை உறுதிப்படுத்துவதற்காக சில இடங்களில் 2 தரம் அந்த தகவல்களை கேட்பார்கள். உங்களுடைய என்ஐசி நம்பர், உங்களுடைய போன் நம்பர், எப்படியான விடயங்கள் சில 2 இடங்கள்ல கேட்கலாம். நீங்கள் அதை நீங்கள்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூசர் நேம், கடவுச்சொல், அதாவது பாஸ்வேர்ட் ஒன்று இருக்கும். அந்த கடவுச்சொல்லை தயவு செய்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய செகண்ட் ஹோம் நீங்க அதுக்குள்ளெல்லாம் நீங்க போட வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். அவ்வாறு நீங்கள் கடவுச்சொல்ல மறந்திருந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது பிரச்சனை இல்லை. என்றாலும் நீங்கள் அதை மறக்காமல் வைத்துக் கொள்வது ஒரு நல்ல விடயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்ப நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் எப்பவுமே உங்களுடைய மெயில் ஐடியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியாக இருக்கும். உங்களுடைய கடவுச்சொல் நீங்கள் அது ஒரு உறுதியான கடவுச்சொல்லாக நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். ரைட். நாங்கள் அப்போ இதுக்குள்ள விண்ணப்பத்துக்குள்ள பதிவு செய்து நாங்கள் விண்ணப்பத்துக்குள்ள போனோம்னா எங்களுக்கு 4 படிமுறை இருக்கும். அந்த 4 படிமுறையில் முதலாவது படிமுறை உங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட விவரம். உங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் சம்பந்தப்பட்ட சில வினாக்கள் இருக்கும். உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பாவினுடைய பெயர், உங்களுடைய முகவரி, இது சம்பந்தப்பட்ட விவரம், உங்களுடைய தொலைபேசி எண்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் இருக்கும். அதில் உங்களுடைய போஸ்டல் கோட் கேட்கப்பட்டிருக்கும். உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸினுடைய போஸ்டல் கோட் கேட்கப்பட்டிருக்கும். அது உங்களுக்கு தெரியாவிட்டால் பக்கத்தில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுடைய லிங்க் தந்திருப்பார்கள். நீங்கள் அந்த லிங்குக்குள்ளால கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸை தெரிவு செய்து அந்த போஸ்டல் கோட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். படிமுறை 2 எவ்வாறு இருக்குமெண்டா, காப்புதா சாதாரணதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இருக்கும். காப்புதா சாதாரணதர பரீட்சை பெறுவதற்கு நீங்கள் உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை அடித்தீங்கன்னா அது ஓட்டோவா ஜென்ரேட் ஆகும். இந்த முறை நான் நினைக்கிறேன்
நேற்று முந்த நாளில் சின்ன இடர்பாடு இருந்தது. என்னன்னா அதை நாங்கள் என்ன பண்ணும்போது தனியாக ஒரு பாடம் மட்டும்தான் எங்களுக்கு அது ஜென்ரேட் ஆகி வந்திருந்தது. இங்கிலீஷ் மட்டும்தான், மற்ற பாடங்களை ஆட் ஆகாமல் இருந்தது. அதை நீங்கள் மேனுவலாக திருப்பி என்ன செய்யலாம்னா எடிட் செய்து நீங்கள் மேனுவலாக அதை ஆட் பண்ணி கொள்ளுங்க. என்னென்னா நீங்கள் சில கற்கனறிகளை கொடுக்கறதுக்காக அட்வான்ஸாக இங்கே செய்கிறார்களுக்கும் சில அந்த இடர்பாடுகள் வரலாம். அதால் நான் சொல்லிவிடுறேன். நீங்கள் அதை ஜென்ரேட் பண்ணீங்க, சில உங்களுக்கு இங்கிலீஷ் பாடம் மட்டும்தான் அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னா நீங்கள் மற்றதில் எடிட் பண்ணி நீங்கள் ஒட்டோவா ஜென்ரேட் ஆகும். அப்படி உள்ள அந்த ரிசல்ட்ஸில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா நீங்கள் எடிட் செய்து அதை மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி உயர்தர பரீட்சை பெறுபவர்களும் நீங்கள் உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை அடித்தா உங்களுடைய ரிசல்ட்ஸ் உங்களுடைய செட் புள்ளி எல்லாமே அதில் ஓட்டோவா ஜென்ரேட் ஆகிக்கொள்ளும். படிமுறை 3 விண்ணப்பதாரியின் பாடசாலை தொடர்பான விவரங்கள். அந்த நீங்கள் இந்த பாடசாலையில் படித்தீர்கள், உங்களுடைய பாடசாலையில் உத்தியோகபூர்வ தொலைபேசி எண், அதே நேரம் நீங்கள் பாடசாலையில் சேர்ந்து திகதி கேட்பார்கள். ஏனென்றால் உங்களுடைய மாவட்டத்தினை தெரிவு செய்து கொள்வதற்காக நீங்கள் பாடசாலையை சேர்ந்த திகதி கேட்கப்படும். 4வது படிமுறை உங்களுடைய கற்கநெறி விருப்ப தெரிவு. மிக முக்கியமான படிமுறை இதுதான். நீங்கள் மேலே சொல்லப்பட்ட விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதாரணமான விவரம், அது உங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் காணப்படாது. 4வது படிமுறை கற்கநெறி விருப்ப தெரிவு. மிக கவனமாக இந்த படிமுறையை கையாண்டு கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் விரும்புகின்ற ஒரு கற்கநெறிக்கு மாத்திரம்தான் தெரிவு செய்யப்படுவீங்கள். நீங்கள் போடாத எந்த ஒரு கற்கநெறியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அப்ப நீங்கள் முதலாவது அந்த கற்கநெறி படிக்கிறதுக்கு நீங்க விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறீர்கள் என்றதுக்காக நீங்க என்ன செய்யணும்னா அதை தெரிவு செய்யணும். தெரிவு செஞ்சா தான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் உங்களுக்கு அந்த கற்கநெறியை தாரதுக்கு அவர்கள் பரிசீலனை செய்வார்கள். ரைட். அதாவது இணையதள வசதிகள் அற்ற விண்ணப்பதாரிகள் அருகில் உள்ள பின்வரும் நிலையங்களுக்கூடாக இலவசமாக விண்ணப்பிக்கலாம். அது எங்களுக்கு யுஜிசி அந்த செயற்பாட்டை செய்து கொள்ளுது. நீங்கள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் பிராந்திய கற்க நிலையங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். 25 மாவட்டத்திலையும் அதுக்கான சென்டர்ஸ் இருக்கு. நீங்கள் அங்கே போய் செய்து கொள்ளலாம். அல்லது கல்வி அமைச்சின் கீழான வலயத்தில் காணப்படுகின்ற சிஆர்சி சென்டர், ஐசிடி சென்டர்ஸுக்கு நீங்கள் போய் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி நெனசல நிலையங்கள் காணப்படுகின்ற அந்த நெனசல நிலையங்களில் நீங்கள் என்ன செய்யலாம், போய் இலவசமாக உங்களுடைய கற்கநெறிகளை விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். அது அவர்கள் உங்களுக்கு அந்த இணையத்தில் எவ்வாறு விண்ணப்பிக்கின்றது என்பதற்கான ஒரு கைடன்ஸை தருவார்கள். நீங்கள் தான் உங்களுடைய கற்கநெறிகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றதை மீளவும் இருக்க உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். ரைட். இது இந்த வருடத்துக்கு முதல் வருடம். கடந்த வருடம் 2020, அதாவது போன வருடம், இந்த வருடத்துக்கு முதல் வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கோர்ஸ். அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். ஆனா இந்த கோர்ஸ் தற்காலிகமாக இடைநிறுத்தியும் வைக்கப்பட்டிருக்கின்றதையும் கவனத்தில் கொள்ளுங்க. அப்ப நீங்கள் உங்களுக்கு இந்த கற்கநெறி இந்த முறை நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ள இயலாது, சேவை முகாமைத்துவம். அதே மாதிரி கடந்த வருடத்தில் ஏற்கனவே இருந்த கற்கநெறிகள் வேற பல்கலைக்கழகங்கள்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் உதாரணமாக 2ஆம் மொழியாக ஆங்கிலம் கற்பித்தல் சப்ரமுக பல்கலைக்கழகத்தில் 50 மாணவர்களுக்கு கடந்த வருடம் உள்வாங்கப்பட்டது. அதே மாதிரி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கடந்த வருடம் ஐசிடி கொண்டு வரப்பட்டது, 100 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டவர்கள். அதே மாதிரி கலனி பல்கலைக்கழகத்தில் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம் 75 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டனர். இந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட கற்கநெறிகள் 2 கற்கநெறிகள் காணப்படுகின்றன. அதாவது கல்வியாண்டு 2025-26 அறிமுகம் செய்யப்பட்ட கற்கநெறிகள். நீங்கள் இதை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்று இலத்திரனியல் மற்றும் நுண்ணறிவு தொகுதிகள் பொறியியல், எலக்ட்ரானிக் அண்ட் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங். இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம்டா, காப்போதா உயர்தரத்தில் கெமிஸ்ட்ரி, அதாவது ரசாயனவியல், இணைந்த கணிதம் மற்றும் பௌதிகவியல் ஆகிய பாடங்களில் எஸ் தரத்தினை பெற்ற மாணவர்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் பிசிக்கல் சயின்ஸ், அதாவது மேத்ஸ் படித்த மாணவர்கள் இதற்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இது எங்கே இருக்குன்னா பேராதனை பல்கலைக்கழகத்தில். இதுக்கான டியூரேஷன் 4 வருடம், மொழி மூலம் ஆங்கிலம். இவ்வாறு எல்லா கற்கநெறிகளுக்கான விவரமும் அங்கு காணப்படும். அந்த கைநூலில் நீங்கள் அது இருக்கா பார்த்து கொள்ளலாம். அப்ப இந்த முறை விண்ணப்பிக்கின்ற மாணவர்கள் தயவு செய்து இந்த கற்கநெறியையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. இது கொஞ்சம் நான் நினைக்கிறேன் கூடுதலான மாணவர்கள் தெரிவு செய்வார்கள். அதால் இதுக்கான சற்புள்ளி கொஞ்சம் உயர்வாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். அடுத்தது புவியியல் தகவல் முறைகள், ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். உங்களுக்கு தெரியும் ஜிஏஎஸ் என்று சொல்லப்படுகின்ற கோர்ஸ். இது ஏற்கனவே பேராதனை பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்றது. 50 மாணவர்களுக்கான அனுமதி காணப்பட்டது. இவ்வருடம் மேலதிகமாக எங்களுடைய ருகுணு பல்கலைக்கழகத்தில் இந்த கற்கநெறி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கான அனுமதி 50 மாணவர்களுக்கு இருக்குது. அதில் உங்களுக்கு யார் விண்ணப்பிக்கலாம்டா, உயிரியல் விஞ்ஞான பிரிவு, பௌதிக விஞ்ஞான பிரிவு, அல்லது எங்களோட கைநூல்ல 2.2.1 குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்ட கலைப்பிரிவில் சொல்லப்படுகின்ற எந்த ஒரு அனுமதிக்கப்பட்ட 3 பாடத்திலையும் எஸ் தரத்துக்கு மேலே இருந்தால் நீங்க விண்ணப்பிச்சுக் கொள்ளலாம். அப்ப நீங்க அந்த நிபந்தனையை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும், அந்த கைநூல்ல அந்த பிரிவை தட்டி பார்க்கணும். ஆர்ட்ஸில் இந்தந்த 3 பாடம் எடுத்தா விண்ணப்பிக்கலாம். மற்றபடி பயாலஜியோ பிசிக்கல் சயின்ஸோ நாங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும் 4 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம், இங்கிலீஷ் மீடியம், ருகுணு பல்கலைக்கழகத்தில் இருக்கு. உங்களுடைய நீங்க படித்து முடிய உங்களுக்கு கிடைக்கின்ற டிகிரி பிஎஸ்சி ஆனரபிள் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இந்த வருடம் இடைநிறுத்தப்பட்ட கற்கநெறிகளை நீங்க பாத்தீங்கன்னா
எங்களுடைய கம்பகா விக்ரமாராய்ச்சி மருத்துவ பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற சுகாதாரம், தகவல் மற்றும் தொடர்பாடு தொழில்நுட்பம், சுகாதார சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் முகாமைத்துவம், உயிர் மருத்துவ தொழில்நுட்பம், சுதேச மருந்தகவியல் தொழில்நுட்பம், யோகா மற்றும் மன நிகழ்வுகளின் ஆய்வு, சுதேச அறிவியல் மீதான சமூக கல்வி. இது இவ்வளவு கற்கனரையும் இவ்வரிடம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஏனென்னா அங்க பாடத்திட்டத்தில், அதாவது கலை திட்டத்தில் மீளாய்வு காரணமாக அதை இடநிறுத்தி வச்சிருக்கணும். சில வேளை அடுத்த முறை அதை ஆரம்பிக்கப்படலாம். அதை ரிவிஷன் செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த கரிக்குலத்தை. அப்ப அதால ஒரு மாணவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கும். இந்த வருடம் இந்த ஒரு மாணவர்களும் இந்த கற்கனர்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது என்பதையும் கவனத்தில் கொள்ளும். ரைட், இது எங்களுடைய பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் எஸ்கே நவரத்ன ராஜா அவர்களால் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு ஒன்று. அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்றதுக்காக உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த வருடத்தோடு ஒப்படைக்க இந்த வருடத்தின் கோர்சஸில் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது, அது கூடியிருக்குதா குறைஞ்சிருக்குதா, என்ன கூடியிருந்தா எவ்வளவு கூடியிருக்கு, குறைஞ்சிருந்தா எவ்வளவு குறைஞ்சிருக்கு என்ற வித்தியாசங்களை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இதை விட 25 மாணவர்கள் குறைக்கப்பட்டுள்ளார்கள். அது எந்த பல்கலைக்கழகம்? யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 30 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கார்கள் எங்கன்னா கலனி பல்கலைக்கழகத்தில். அதே மாதிரி பிசிக்கல் சயின்ஸ் 50 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கார்கள். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல 50 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கார்கள். மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ், அதாவது டிவி மேனேஜ்மெண்ட் என்று சொல்றதுல 4 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கார்கள் வவுனியா பல்கலைக்கழகத்தில். டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் குறைக்கப்பட்டிருக்கு கலனியில 3 மாணவர்கள். பிலிம் டெலிவிஷன் ஸ்டடிஸ் குறைக்கப்பட்டிருக்குது 10 மாணவர்கள் கலனியில. இன்ஜினியரிங் டெக்னாலஜி 5 மாணவர்கள் குறைக்கப்பட்டிருக்கு ருகுணு. அதே மாதிரி பயோசிஸ்டம் டெக்னாலஜி 4 மாணவர்கள் குறைக்கப்பட்டிருக்கு ருகுணு பல்கலைக்கழகம். அதே மாதிரி ஐசிடிக்கு 3 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு கலனியில கூடியிருக்கு, ருகுணுல குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இண்டிஜியஸ் மெடிசின் 70 மாணவர்கள், அதாவது நம்ம சொன்ன மாதிரி எங்களுடைய கம்பகா விக்ரமாராய்ச்சியில் காணப்படுகின்ற அவ்வளவு கற்கனர்களுக்கான மாணவர்களுக்கான வாய்ப்பும் குறைக்கப்பட்டிருக்குது. 70 அந்த கோர்ஸ் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்ட மாதிரி. அதே மாதிரி பிரைமரி எஜுகேஷன் 50 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு அங்கே இருந்தால் கொழும்பு பல்கலைக்கழகத்தில். அது எங்களுக்கு இல்லை உண்மையா, அது ஒரு துரதிஷ்டமான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போனது தமிழ் மொழி மாணவர்களுக்கு. என்றால் அது சிங்கள மீடியத்தில் அந்த டிகிரி இருக்கிறபடியாக தமிழ் மொழி மாணவர்கள் அதை விண்ணப்பிக்கிறதில் இடர்பாடு காணப்படுது. அதே மாதிரி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜிஏஎஸ் 50 புதிதாக ஆட் பண்ணப்பட்டிருக்கு ருக்குணுவில். அதே மாதிரி எலக்ட்ரானிக் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும் புது கோர்ஸ் 50 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில். அப்போ இந்த சேஞ்சஸையும் நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கொள்வது நீங்கள் உங்களுடைய கற்கனறிகளை நீங்கள் தெரிவு செய்யறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரைட், இந்த வருடம் கோடப்படுகின்ற உளச்சார்பு பரீட்சை உங்களுக்கு தெரியும். கடந்த வருடமே எங்களுக்கு அதிகமான கற்கனர்களுக்கு உளச்சார்பு பரீட்சைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. இருப்பினும் சில கற்கனர்களுக்கு தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. உதாரணமாக அது செயல்முறை பயிற்சியாக இருக்கும் சிலதுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாமாக காணப்படும். உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்தட்டிக் பாடங்களுக்கு எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காணப்படும். அதாவது மியூசிக், டான்ஸ், ட்ராமா அண்ட் தியேட்டர் அப்படியான கற்கனர்களுக்கு எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காணப்படும். மற்றவர்களுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் அதிலேயும் அதிகமான கற்கனர்களுக்கான ஆப்டிடியூட் எக்ஸாம் கோல் பண்ணியாச்சு. எங்களுடைய பஸ்பம் பெறக்கு முன்னமே கோல் பண்ணியாச்சு. அப்போ நீங்கள் மிக கவனமாக 2 விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். ஒன்று என்னென்னா, நீங்கள் அந்த ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க வேணும். அந்த ஆப்டிடியூட் எக்ஸாமிலே நீங்கள் பாஸ் பண்ணி இருக்க வேணும். உங்களுக்கு அந்த தகமை, அதாவது அந்த குறிப்பிட்ட சட்புள்ளிக்கு மேலேயும் நீங்கள் பெற்றிருக்க வேணும். இது 2ம் நீங்கள் பூர்த்தி அடைந்திருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கான கற்கனரி கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நிபந்தனையை மாத்திரம் பூர்த்தி செய்வீர்களானால் உங்களுக்கான அந்த கற்கனரி கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. உதாரணமாக நீங்கள் ஆப்டிடியூட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு சட்புள்ளி கிடைக்காது. உங்களுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம் ஃபெயில், ஆனால் நீங்கள் நல்ல சட்புள்ளியில் இருக்கிறீங்க என்றாலும் உங்களுக்கு அந்த கற்கனரி கிடைக்காது. அப்போ நீங்கள் கவனமாக அந்தந்த பல்கலைக்கழகங்கள் கோரப்படும். உதாரணமாக மொரட்டுவ பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகின்ற ஆர்கிடெக்சர், டிசைன், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சருக்கான இது ஆப்டிடியூட் எக்ஸாம் கோல் பண்ணியாச்சு. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் இப்போவே விண்ணப்பிச்சிருக்க வேணும். அப்படி விண்ணப்பிக்காத மாணவர்கள் அதனுடைய முடிவு தேதிக்கு முன்னர் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட்டுகளை போய் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், முறையாக அதற்கு நான் நினைக்கிறேன் ஒரு பேமெண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு பேமெண்ட் இருக்கும். அந்த பேமெண்ட்டை நீங்கள் பேங்கில் கட்டி அதனுடைய ரிசிப்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை சரியாக விண்ணப்பித்துக் கொள்ள வேணும். அதே மாதிரி எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகின்ற ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மியூசிக்கின்ற, அதே மாதிரி விபுலானந்தால் நடத்தப்படுகின்ற ப்ராக்டிக்கல் எக்ஸாம், அதே மாதிரி கலனி பல்கலைக்கழகத்தின் இப்படியான சில கற்கனர்களுக்கு இப்போவே விண்ணப்பம்
கோரப்பட்டாச்சு. அப்போ நீங்கள் மிக கவனமாக அதை பார்த்து நீங்கள் என்ன செய்திருக்க வேணும், அதுக்கு விண்ணப்பிக்க வேணும். அல்லது க்ளோசிங் டேட் அதுக்கான காலப்பகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை விண்ணப்பித்து அந்த ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வது நல்ல விடயமாக காணப்படும். ரைட், இது காப்புதா சாதாரண தர பரீட்சையினுடைய தேவைப்பாடுகள். நீங்கள் சில பெட்டர் கோர்சஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய காப்புதா சாதாரண தரத்தின் ரிசல்ட்ஸ் கேட்கப்படும். கூடுதலாக உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் தான் எங்களுக்கு தமிழும் சிங்களமும் ஆட் பண்ணப்பட்டது. அதுவரையும் எங்களுக்கு கேட்கப்படுகின்ற பாடம் ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம். கடந்த வருடத்திலிருந்து சிங்களமும் தமிழும் சேர்க்கப்பட்டது. சிங்களமும் தமிழும் எதுக்கு சேர்க்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும், மொழிபெயர்ப்பு கேட்கலுக்கு, டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸுக்காக நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு உங்களுடைய காப்புதா சாதாரண தரத்தில் தமிழ் மொழி மாணவர்கள் தமிழில் பிஏ எடுத்திருக்க வேணும், சிங்கள மொழி மாணவர்கள் சிங்களத்தில் பிஏ எடுத்திருக்க வேணும். எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் தமிழ் மொழி மாணவர்களுக்கு யாழ்ப்பாணமும் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே காணப்படும். அப்போ நீங்கள் அதுக்கான உங்களுடைய காப்புதா சாதாரண தர தேவைப்பாடும் பூர்த்தி செய்திருக்க வேணும். அதே மாதிரி நீங்கள் சட்டத்தை தெரிவு செய்யறதுக்கு எங்களுக்கு ஓலவல் இங்கிலீஷில் சி வேணும். இந்த வருடம் ஓலவல் இங்கிலீஷ் ஓலவல் தமிழுடைய சியும் கேட்கப்பட்டிருக்கு. இந்த வருடம் தமிழ் மொழி மாணவர்களுக்கு தமிழில் சியும், சிங்கள மொழி மாணவர்களுக்கு சிங்களத்தில் சியும் கேட்கப்பட்டு உள்ளது. இந்த நிபந்தனையை நீங்கள் எப்போ பூர்த்தி செய்திருக்க வேணுமெண்டா உங்களுடைய இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பத்தை நீங்கள் நிரப்புறதுக்கு முன்னம் பூர்த்தி செய்திருந்தால் போதுமானது. இப்போ சில வேளை எங்களுடைய க்ளோசிங் டேட்டுக்கு முன்னம், அதாவது இந்த 19ஆம் தேதிக்கு முன்னம் அந்த ஓலவல் ரிசல்ட்ஸ் யாராவது எழுதி நீங்கள் வந்திருந்தால் அதில் உங்களுடைய இந்த தகமை பூர்த்தியாக இருந்தாலும் போதுமானதாக காணப்படும். அல்லது நீங்கள் முதல் தரம் உங்களுக்கு இல்லாமல் ரெண்டாம் தரத்தில் இந்த தகமையை பூர்த்தி செய்திருந்தீங்கன்னாலும் போதுமானது. ஆனால் ரெண்டாம் தரத்தினுடைய உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரும் நீங்கள் அதில் என்டர் பண்ணி உங்களுடைய ரெண்டாம் தர ஓலவல் ரிசல்ட் சீட்டை நீங்கள் அதோட எனெக்ஸ் பண்ணி நீங்கள் கட்டாயம் அனுப்பிக்கொள்ள வேண்டும். ரைட், இது விண்ணப்பித்த ஒரு மாணவியினுடைய 4வது படிமுறை. அதாவது அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை எவ்வாறு மேற்கொண்டார் என்பதற்கான 4வது படிமுறை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாணவி விண்ணப்பித்திருக்கின்ற ஒரு பயோசயின்ஸ் படித்த ஒரு மாணவியோடு விண்ணப்பித்திருக்கின்ற மொத்தமாக 39 கற்கனருக்கு தான் விண்ணப்பித்திருக்கிறார். உண்மையாக விண்ணப்பிக்க கூடிய கற்கனர்கள் 125 காணப்பட்டும் 39 தான் விண்ணப்பித்திருக்கிறார். அதிலேயும் அவள் விண்ணப்பித்த கற்கனர்களில் முதல் 12ஐயும் இங்கால நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர், யூனிகோட், யூனிவர்சிட்டி. உதாரணமாக 001 பி என்று சொல்றது மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனிய, 001 எஃப் என்று சொல்றது மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் ரூபனு. அதே மாதிரி மெடிசின் ஜெயப்புர, அடுத்து டென்டல் போட்டிருக்கா, மொலிகுலர் பயாலஜி, மெடிசின், வெட்டினரி, மெடிசின் இப்படி போட்டிருக்கா. உண்மையா நாங்கள் விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கும் பொழுது எங்களுடைய உயர் தெரிவுகளை விண்ணப்பித்து, இது அந்த மாணவியினுடைய விருப்ப தெரிவாக காணப்படுகின்றது என்றாலும் நாங்கள் எங்களுடைய உயர் தெரிவுகளை விண்ணப்பித்து தான் நாங்கள் எங்களுடைய அடுத்த தெரிவுக்கு போகணும் சாதாரணமாக. ஏனென்றா பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உங்களுடைய கற்கனறியை தெரிவு செய்யும் பொழுது மேலிருந்து தான் உங்களுடைய கற்கனறிகளை பார்ப்பார்கள். அப்போ சாதாரணமாக இந்த மாணவிக்கு 3ஆவதுக்கும் சட்புள்ளி காணாது, 4ஆவதுக்கும் சட்புள்ளி காணாதுன்னா என்ன நடக்கும்னா 5ஆவது கற்கனறி அந்த மாணவிக்கு கிடைச்சிடும். அதுக்கு கீழே இருக்கிற எந்த கற்கனறியும் அந்த மாணவிக்கு கிடைக்காது. அப்போ உண்மையா இந்த மாணவி அதை ஃபில் பண்ணி இருக்க வேண்டியது எப்படின்னா, மெடிசின் தெரிவு செய்யப்பட்டு, அதாவது மெடிசன் எங்கெங்க இந்தந்த யூனிவர்சிட்டிஸில் காணப்படுகின்றதோ அந்த யூனிவர்சிட்டியின் மெடிசனை எல்லாத்தையும் தெரிவு செய்யப்பட்டு, அதுக்கு பிறகு வெட்டினரி சயின்ஸ் தெரிவு செய்யப்பட்டு, அதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்யலாம், டென்டல், அதுக்கு கீழே இருக்கிற கோர்சஸை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இதுக்கு கீழே இருக்கிற எந்த கோர்ஸ் மாட்டாது, மேலே இருக்கிற கோர்சஸ் தான் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு முன்னும் அம்பாறையில் ஒரு மாணவிக்கு அவ்வாறு தான் 66வது ரேங்க் எடுத்த மாணவிக்கு மெடிசன் கிடைச்சு, 63வது எடுத்த மாணவிக்கு கிடைக்கல. காரணம் என்னன்னா, அந்த மாணவி தனக்கு கிடைக்காது என்று முற்கற்பிதத்தில் மெடிசனுக்கு அப்ளை பண்ணவில்லை. 66வது ரேங்க் மாணவி அதுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார். அவள் கட்டாயம் நீங்கள் அதிலேயும் கருத்தில் கொள்ளணும். எனக்கு கிடைக்கும் கிடைக்காது என்ற முற்கற்பிதத்தை நீங்களாகவே எடுத்துக்கொள்ளாதீர்கள். அந்த சற்புள்ளி உங்களுக்கு சாதாரணமாக ஒப்பிட்டு பார்ப்பதற்காகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறதை ஒழிய இந்த சற்புள்ளிக்கு மேல் இருந்தால் தான் நான் போடலாம் என்ற எந்த எடுகோளும் இல்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் கூட 9 இன்டேக் நடந்திருக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவாகல. நான் நினைக்கிறேன் வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. அதுக்கு முதல் தடவை 5 இன்டேக் நடந்திருந்தது. அதுக்கு முன்னைய காலங்களில் 2-3 இன்டேக்கோட நிறுத்தப்படுகின்றது. கடந்த வருடம் மட்டும் 9 இன்டேக் நடந்திருக்கின்றது பல்கலைக்கழக மாணவம். அதுக்கு நிறைய காரணிகள், ஃபேக்டர், செல்வாக்கு செலுத்தலாம் என்றாலும் அப்போ அந்த 9 இன்டேக்கிலையும் நீங்கள் மேலே மூவ் பண்ணி நல்ல பெட்டர் கோர்சஸுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு காணப்படும். அப்போ நீங்கள் அந்த கற்கனர்களை தெரிவு செய்யும் பொழுது மிக அவதானமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். ரைட், இதில் நான் கலைப்பிரிவுக்காக இதை போட்டிருக்கேன்னா கூடுதலான ஆர்ட்ஸ்காரருக்கு கேட்குறது நான் என்ன கோர்ஸஸுக்கு போடலாம், எனக்கு கோர்ஸ் இருக்கா இல்லையான்றது. அப்போ இப்போ ஆர்ட்ஸ்காரருக்கு காணப்படுகின்ற பெட்டர் கோர்சஸ் என்று பார்த்தா லோ தான் காணப்படுகிறது. கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்னும் எங்களுக்கு பெட்டர் கோர்சஸாக உதாரணமாக மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் படிக்கக்கூடிய கோர்சஸ் கூட காணப்பட்டது. ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் என்று சொல்கிறது கலானி யூனிவர்சிட்டியில் இருந்தது. அப்படியான கற்கனரி ஆர்ட்ஸ்காரருக்கு கூட கிடைச்சது. அது இப்போ துரதிருஷ்டவசமாக ஆர்ட்ஸ்காரருக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன்டா ட்ராப் அவுட்ஸ் கூடுறபடியா இப்போ இருக்கிறதுல எங்களுக்கு ஆர்ட்ஸில் பெட்டர் கோர்சஸ் என்று சொல்கிறது நான் இதில்
டிஸ்ப்ளே பண்ணியிருக்க கோர்சஸை நீங்கள் கொஞ்சம் தெரிவு செய்து கொள்ளலாம். சட்டம், கட்டிடக்கலை உங்களுக்கு தெரியும், ஆர்கிடெக்ட் இருக்கு, ஜியோகிராஃபியில் சித்திரத்தை ஒரு பாடமாக எடுத்த மாணவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி கணி அளவியல், நிலத்தோட்ட கட்டிடக்கலை, புவியியல், தகவல் தொழில்நுட்பம், ஜிஎஸ் என்று சொல்றது, அதே மாதிரி நிதி பொருளியல், மனித வள மேம்பாடு உங்களுக்கு தெரியும், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். கொமர்ஸ் படித்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் ஸ்பெஷல் டிகிரி செய்கிறது அதிகமான மாணவர்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தனியாக ஒரு டிகிரியே வச்சிருக்கணும். அப்போ அதை நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கலைப்பிரிவு மாணவர்களுக்கு காணப்படுகிறது. அதே மாதிரி நிதி பொருளியல், டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் மொழிபெயர்ப்பு கற்கைகள், நிலத்தோட்ட கட்டிடக்கலை, விருந்தோம்பல் மற்றும் சுற்றுலா நிகழ்ச்சிகள் முகாமைத்துவம், மூவாவில்லச, உடற்தொழில் கல்வி, விளையாட்டு விஞ்ஞான முகாமைத்துவம், சுற்றுலா விருந்தோம்பல் முகாமைத்துவம், தகவல் முறைமைகள், திரைப்பட தொலைக்காட்சி கற்கைகள், ஆக்கத்திறன், இசை தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி திறன், தகவல் தொழில்நுட்பம். தெரிவு 2 சாதாரணமாக நாங்கள் தெரிவு 2ல் நாங்கள் நார்மலாக ஆர்ட்ஸில் என்னத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னா கலை, அதாவது நீங்கள் கலைன்றதில் விண்ணப்பிச்சு கொண்டு அங்கே போய் நீங்கள் யூனிவர்சிட்டியில் விரும்பின பாடங்களை தெரிவு செய்து நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷல் டிகிரியை மேற்கொள்ளலாம், அல்லது நீங்கள் ஜென்ரல் டிகிரியோட பாராண்டாலும் வந்து கொள்ளலாம். அது நீங்கள் அங்கே யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் வச்சுக்கொண்டு உங்களுடைய அந்த 2 செமஸ்டர் ரிசல்ட்ஸையும் வச்சுக்கொண்டு நீங்கள் அதை தீர்மானித்துக் கொள்ளலாம். உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி சுதேச அறிவியல் மீதான சமூகங்கள் இது இடைநிறுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி செயற்திட்ட முகாமைத்துவம், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், வவுனியா பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்றது. நவநாகரிக வடிவமைப்பு உற்பத்தி, வடிவமைப்பு டிசைன் காணப்படுகிறது. ஆரம்ப கல்வி, அது சிங்கள மொழி மாணவர்களுக்கு தான் அது சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. அதே மாதிரி சுற்றுலா விருந்தோம்பல் முகாமைத்துவம், யோகா மற்றும் மன நிகழ்வுகளின் ஆய்வு, அதில் முன்னுக்கு சொல்லப்பட்ட கற்கனர்களும் இதுக்குள்ள வேறு இது பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சொல்லப்படாது என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2ஆம் மொழியாக ஆங்கிலம் கற்பித்தல், ஆர்ட்ஸ், அதே மாதிரி சமூக பணி, சோஷியல் ஒர்க் என்று சொல்ல பேராதனை பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு டிகிரி உண்டு. ரைட். இப்போ நீங்கள் இதை அனுப்பும் பொழுது நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தின 4 படிமுறைகளையும் நீங்கள் பூரணப்படுத்திய உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு வரும். நீங்கள் விண்ணப்பத்தை மேற்கொண்ட கணனி திரையில வரும். அதே நேரம் உங்களுடைய மெயிலுக்கும் வரும். நீங்கள் அதை என்ன செய்யணும்னா பிரிண்ட் பண்ணி அனுப்பிக்கொள்ள வேணும். அதோட உங்களுக்கு கடைசி இறுதி பக்கம், உங்களுடைய இறுதி பக்கம் எப்படி வேணும்னா உங்களுக்கு ஒரு பார் கோட் வரும். அது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். அந்த பார் கோட்டை நீங்கள் தனி ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி என்ன செய்யணும்னா அதை வெட்டி உங்களுக்கு தேவையான ஆவணங்களில் மட்டும் ஒட்டிக்கொள்ள வேணும். உதாரணமாக சில மாணவர்களுக்கு ஒரு காப்புத்தா சாதாரண பெருவற்றி சான்றிதழ் இருக்குன்னா நீங்கள் அந்த காப்புத்தா சாதாரண பெருவற்றி சான்றிதழ் உங்களுடைய வலது பக்கம், அதனுடைய முன்பக்கத்தினுடைய வலது பக்கம் மேல் மூலையில், இதில் நான் டிஸ்பிளே பண்ணிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனுடைய பின்பக்கம், அதனுடைய பேக் சைட்டினுடைய வலது பக்கம் மேல் மூலை. அப்போ ஒரு ஓலெவல் ரிசல்ட் சீட்டுக்கு எதிராக 2 பார் கோட்டுகள் ஒட்டப்பட்டிருக்கும். சில மாணவர்களுக்கு 2 காப்புத்தா சாதாரண பரீட்சை பெறுவர்கள் காணப்படும். அப்போ 2க்கும் ஒட்டுவதற்கான பார் கோட் வரும். நீங்கள் அது 2க்கும் ஒட்டிக்கொள்ள வேணும். அதை விட சில பேருக்கு ஏதாவது நீங்கள் உங்களுடைய பெயர்ல மாற்றம் இருந்து சத்திய கடிதாசம் முடிச்சிருந்தா அதற்கான பார் கோட்டை ஒட்டிக்கொள்ள வேணும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் நீங்கள் அனெக்ஸ் பண்ணணும். அப்போ ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்டுக்கான பார் கோட்டையும் நீங்கள் ஒட்டிக்கொள்ள வேணும். உங்களுக்கு ஏதாவது பார் கோட் எங்களுக்கு மிஞ்சுது, அதை என்ன செய்யலாம்னா நீங்கள் அதை அனுப்பிக்கொள்ள தேவையில்லை, நீங்கள் அதை எரிந்து விடலாம். அது உங்களுக்கு பாவனைக்கு தேவையில்லை என்றதை நீங்கள் கருத்தில். உறுதியாக சில மாணவர்கள் பாடசாலையிலோ அல்லது குறிப்பிட்ட நிலையத்திலேயோ போய் விண்ணப்பிக்கும் பொழுது அந்த பார்கோட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்க அதை தயவு செய்து மாற்றி ஒட்டி கொள்ளாதீர்கள். ஏன்னா அது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பார்கோட்டாக காணப்படும். ரைட். தனிப்பட்ட பரீட்சார்த்தி நான் முதலே சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும், பாடசாலை விலகற் சான்றிதழ் ஒரிஜினல் வேணும். நீங்கள் ஸ்கூலில் போய் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ பிரதேச செயலாளர் மேலொப்பமிட தேவையில் உங்களுடைய கிராம சேவையாளரால் உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ், உங்களுடைய வதிவிடத்தை உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழையும் நீங்கள் சேர்த்து அதோட அனுப்பிக்கொள்ள வேணும். ரைட். இது எல்லாத்தையும் நீங்கள் பிரிண்ட் பண்ண பிறகு என்ன செய்வோம்னா A4 சைஸ் எம்பலப்பில் நீங்கள் அனுப்பிக்கொள்ள வேணும். தயவுசெய்து அதை மடிக்கக்கூடாது. A4 சைஸில் இருக்கிற எம்பலப்பில் நீங்கள் பதிவு தகவலில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி உங்களுக்கு இருக்குது, அனுப்ப வேண்டிய திகதி உங்களுக்கு தெரியும். அந்த க்ளோசிங் டேட்டுக்கு முன்னமே உதவி செயலாளர், பல்கலைக்கழக அனுமதி, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, இலக்கம் 20, போர்ட் பிளேஸ், கொழும்பு சேவல். நீங்கள் அந்த விண்ணப்பத்துக்கு செய்யக்க அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு தகவலை தவறாக வழங்கிட்டீங்கன்னா இதுக்கு என்ன செய்யலாம்னா நீங்கள் அதுக்கு யோசிக்க தேவையில்லை. எங்களுடைய அரசு தகவல் மையத்தினுடைய நம்பர் இருக்குது 1919. நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை கேட்கலாம். நீங்கள் அதை கூடுதலாக அவர்கள் ஆங்கிலத்தில் அல்லது சிங்களத்தில் உரையாடுவார்கள். நீங்கள் தமிழில் உரையாடுவதற்கு கேட்டால் கொஞ்சம் தாமதித்து அதுக்கு உங்களுக்கான சந்தேகத்தை நிவர்த்தி செய்வார்கள். நீங்கள் அந்த 1919 என்ற நம்பருக்கு நீங்கள் அடித்து ஒபிஷியலாக நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இது நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். உங்களை பெயரில் ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தால் நீங்கள் 50 ரூபா பெறுமதியான முத்திரை ஒன்று ஒட்டி நீங்கள் அதை சத்திய கடிதாசம் முடிச்சு கொள்ளுங்க. இந்த கற்கனரி விருப்பொழுங்க மாற்றுறது உங்களுக்கு
நான் நினைக்கிறேன் இப்போ 2 வீக்ஸ் வந்து தந்திருக்கணும் நினைக்கிறேன். உங்களோட முடிவு செய்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த 2 வாரத்துக்குள்ள நீங்கள் அந்த கற்கனரி விருப்பொழுங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் க்ளோசிங் டேட்டுக்குள்ள போட்ட கற்கனரியில இல்லை நான் கீழே இருக்கிறது மேலே போட போறேன், மேலே இருக்கிறது கீழே போட போறேன்டா அந்த க்ளோசிங் டேட் முடிஞ்சதுக்கு பிறகு இருக்கிற காலப்பகுதியில் நீங்கள் அந்த கற்கனரி விருப்பொழுங்க மாற்றி சேஞ்ச் பண்ணி போட்டு அந்த ஷீட் மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த ஷீட்டை மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி யூனிவர்சிட்டி கிரேன் கமிஷனுக்கு திருப்பி நீங்கள் என்ன செய்யணும்னா பதிவு தபாலில் அனுப்பிக்கொள்ள வேணும். அப்போ நீங்கள் அப்படி அனுப்பிங்கன்னா முதல் அனுப்பினது உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டு நீங்கள் கடைசியாக அனுப்பினது மட்டும் உங்களுக்கு கருத்தில் கொள்ளப்படும். நீங்கள் இந்த அனுமதியை பிற்போட போடுறீங்கல்ல, அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்குது, நீங்கள் உங்களுக்கு கற்கனரி தெரிவு செய்யப்பட்டாச்சு, ஆனால் நீங்கள் ஒரு அனுமதியை பிற்போட போறீங்கன்னா நீங்கள் அனுமதியை பிற்போடலாம். இவ்வளவு காலம்ண்டா ஒரு அகாடமிக் இயருக்கு நீங்கள் என்ன செய்யலாம்டா பிற்போட்டு கொள்ளலாம் ஒரு கல்வி ஆண்டுக்கு. அதுவும் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ரெஜிஸ்ட்ரார், அதாவது பதிவாளர் திருப்திப்படக்கூடிய ஒரு ரீசனாக இருந்தால் மட்டுமே என்ன செய்யலாம்னா நீங்கள் அந்த உங்களுடைய அனுமதியை பிற்போட்டு கொள்ளலாம். ரைட். விசேட ஏற்பாடுகளின் கீழான அனுமதி, இதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. நிறைய மாணவர்கள் இதை தவற உள்ள சந்தர்ப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று, விசேட தேவையுடைய மாணவர்கள் கண் பார்வையற்ற அங்கவினியமான பரீட்சார்த்திகளுக்கான ஒதுக்கீடு இருக்கு. இந்த முறை அதிகளவான ஒதுக்கீடு இருக்கு. நான் அதை பின்னுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கேன். என்னென்ன பாடத்துக்கு எத்தனை மாணவர்கள் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள். அதே மாதிரி இணைப்பாட விதான செயற்பாடு உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் நிறைய மாணவர்கள் நல்ல பெட்ட கோர்ஸுக்கு போறதுக்கு இந்த இணைப்பாட விதான செயற்பாடு உங்களுக்கு காணப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த காப்புத்தா உயர்தரம் படிக்கின்ற காலப்பகுதியில் நீங்கள் தேசிய மட்டத்திலிருந்து மாகாண மட்டத்திலிருந்து நீங்கள் செயற்பாடு தினம், சமூக விஞ்ஞானம் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது படையணிகளில் பங்கு பெற்றினது, இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு அதுக்கு கட்டாயம் பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதையும் அதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்களை நெக்ஸ்ட் பண்ணி அதுக்கான ஒரு ஃபோமும் காணப்படுகிறது. நீங்கள் அதோட சேர்த்து அனுப்பிக்கொள்ள வேண்டும். ஏன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், நிறைய பாடசாலைகளில் சாதாரணமாக மொழிக்குள்ள பயாலஜி கிடைச்ச மாணவியர்களுக்கு மெடிசின் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சாதாரணமாக ஆர்ட்ஸ் கிடைச்ச மாணவர்களுக்கு லோ கிடைச்சிருக்கு. அப்படி நிறைய மாணவர்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளின் காரணமாக நல்ல பெட்ட கொசத்துக்கு போன சந்தர்ப்பம் இருக்கு. அதே மாதிரி விளையாட்டுகள்ல அது நீங்கள் குழு விளையாட்டுகளாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட விளையாட்டுகளாக இருக்கலாம். தேசிய மட்டத்திலிருந்து உங்களுக்கு தேசிய மட்டம் இருந்தால் தேசிய மட்டத்திலிருந்து பாடசாலை மட்டங்கான உங்களுடைய திறமைகள் கருத்தில் கொள்ளப்படுகின்றது. ஆயுதப்படை போலீஸ் சேவை எங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி வெளிநாடுகளில் பயின்ற இளைஞருக்கான ஒதுக்கீடு என்று காணப்படுகின்றது. வெளிநாட்டு மாணவர்கள் எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் வந்து படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான அனுமதி, மேலதிக இன்டேக், அடிஷனல் இன்டேக், அதுக்கு நீங்கள் தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. இந்த விண்ணப்பத்தின் அடிப்படையிலேயே உங்களுக்கான மேலதிக அனுமதியும் மேற்கொள்ளப்படும். ரைட். இதுதான் அந்த விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான அந்த ஃபார்ம். ஒவ்வொரு இடமும் இதே கலரில் இருக்கும். நீங்கள் இந்த கலரில் இருக்கிற ஃபார்மையும் ஃபில் பண்ணி உங்களுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையும் உறுதிப்படுத்தி நீங்கள் அதோட சேர்த்து அனுப்பிக்கொள்ள வேண்டும். அந்த உங்களுக்கான இன்டர்வியூ யூஜிசியில் நடக்கும். உங்களுடைய மருத்துவ அறிக்கை உறுதிப்படுத்த பின்னர் சந்தர்ப்பங்கள் அதிக காணப்படுகிறது. அந்த வகையில் வருஷம் பார்த்தீங்கன்னா தெரியும், விசேட ஏற்பாடுகளின் கீழான மாணவர் அனுமதி கலைப்பிரிவில் 12 மாணவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கண் பார்வையற்ற பிரெய்லி எழுத்துக்களை பயன்படுத்துகிற மாணவர்களுக்கு 8 மாணவர்களுக்கு இருக்குது. உயிரியல் விஞ்ஞானத்தில் உண்டு, பௌதிக விஞ்ஞானம் உண்டு, முகாமைத்துவத்தில் உண்டு, கலையில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் 4, பிரெய்லியில் அது 4, உணவு விஞ்ஞானத்தில் 4, பொறியியல் 5, வணிகம் 10, கலை ஜெயப்புரில் 8, 5, ஐசிடி ஜெயப்புரில் 2, உயிரியல் விஞ்ஞானம் கலனியில் 1, கலனி பல்கலைக்கழகத்தின் கலையில் 4 விசேட தேவையில், அதே மாதிரி கண் பார்வையற்றவர்களுக்கு 5, உயிரியல் விஞ்ஞானம் அதே மாதிரி இருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பௌதிக விஞ்ஞானம் வணிகத்தில் 8, யாழ்ப்பாணம் கலை 10 இருக்குது. சட்டம் இருக்குது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 1 மாணவனுக்கு. ருகுணு பல்கலைக்கழகத்தில் கலை 2, ஐடி கொண்டு, அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் 1, செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு கொண்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. கிழக்கு பல்கலைக்கழகம் உயிரியல் விஞ்ஞானம் 5, பௌதிக விஞ்ஞானம். இவ்வாறு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எல்லாத்தையும் வாசிக்க இல்லை. அதே மாதிரி இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு 5, முகாமைத்துவம் 2 மாணவர்கள். பயம்பேல வவுனியா பல்கலைக்கழகம், வவுனியா அந்த உண்டு, வவுனியாவுடைய ஐசிடிக்கு 2, வவுனியா அரங்கேற்ற பல்கலைக்கழகத்தினுடைய சங்கீதம் 3, அதே மாதிரி கற்புல கலை 3 மாணவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. ரைட். இது இணைப்பாட விதான செயற்பாடுகளின்
இணைப்பாட விதான செயற்பாடுகளின் கீழ் உள்வாங்கப்படுகின்ற மாணவர்களுக்கான போமாக இது காணப்படுகிறது. அப்போ இந்த போமையும் நீங்கள் ஃபில் பண்ணி அதோடு சேர்த்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை உறுதிப்படுத்தி உங்களுடைய சான்றிதழ்களில் அதிபரால் உறுதிப்படுத்தி நீங்கள் அதையும் மேனேஜ் பண்ணி கட்டாயம் அனுப்பி வைக்க வேண்டும். உங்களுக்கான நேர்முக தேர்வு யூஜிசியில் நடைபெறும். அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் நடைபெறும். நீங்கள் கட்டாயம் அங்கே போய் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல், அதாவது மூல பிரதிகளை நீங்கள் சமர்ப்பித்து உங்களுக்கான கற்கனறிகள் நீங்கள் என்ன செய்யலாம்னா மேலதிகமாக உங்களுடைய சற்புள்ளி அதிகரிக்கப்பட்டு நீங்கள் மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படும். மேலதிக அனுமதி இந்த விஷயம் சம்பந்தமாக உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். நீங்கள் தனியாக விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய தேவைப்பாடு இல்லை. இது மேன்முறையீடு விண்ணப்பம் உங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டிய கட்டணரி கிடைக்காம அதுக்குள்ள ஏதாவது ரீசன்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு அப்பீல் ஒன்று செய்து பார்க்கலாம் உங்களுடைய யூஜிசிக்கு. இது என்னென்னா அந்த விண்ணப்பத்தில் சைனை சரியாக வைக்காதால அந்த மாணவிக்கான அனுமதி மறக்கப்பட்டது. கடந்த காலத்தில் நடந்த ஒரு பேப்பர் கட்டிங் இதில் போட்டிருக்கேன். நாவிதன் மொழி ஒரு தமிழ் மாணவியின் நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மாணவர்கள் விண்ணப்பத்தில் சைன் வைக்கிறதுக்கான 2 இடங்கள் காணப்படும். அந்த 2 இடத்துலையும் நீங்கள் சைனை வைக்கணும். அதே மாதிரி அதிபர் சைன் வைக்கிறதுக்கு ஒரு இடம் காணப்படும். அதிபருடைய ஒபிஷியல் பேங்க் அதை பேங்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் காணப்படும். இது இவ்வளவு விடயங்களும் முதலே சொல்றது என்னன்னா, நீங்கள் உங்களுடைய பரீட்சை பெறுபவர்களை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்கின்ற பொழுது உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பர், அதாவது சுட்டெண்ணும் உங்களுடைய தேசிய அடையாள இன்னும் தெரியாதவாறு நீங்கள் பிரசுரிக்க வேண்டும். ஏனென்றால் அது ரெண்டும் இருந்தால் வேறு ஒரு ஆள் உங்களுக்கான அனுமதிக்கான விண்ணப்பத்தினை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அவ்வாறு வேறு ஒரு ஆள் உங்களுக்கு தகாத ஒரு ஆள் விண்ணப்பிச்சா அது உங்களுக்கு நீக்கி திருப்பி நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு லிங்கை தாரதுக்கு யூஜிசிக்கு அது சரியான ஒரு கடினமான வேலையாக இருக்கும். அப்போ நீங்கள் விண்ணப்பத்தில் கையெழுத்து வைக்க இல்லைன்னா யூஜிசி என்ன செய்யும்னா நீங்கள் அதை விண்ணப்பிக்க இல்லை என்ற கருத்தில் தான் அவர்கள் கருதுவார்கள். அப்போ மறக்காமல் உங்களுடைய வெண்பிரதியில் நீங்கள் பூரணப்படுத்த வேண்டிய விடயங்களை தயவு செய்து பூரணப்படுத்தி கொள்ளுங்கள். இதுவும் அப்படித்தான் ஒரு சின்ன வாய்ப்பால் அந்த மாணவி தன்னுடைய வாய்ப்பை இழந்தது. அதாவது சரியாக அந்த விண்ணப்பத்தை சரியாக விண்ணப்பிக்கவில்லை. இப்போ நான் நினைக்கிறேன் உங்களோட நேரம் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கொள்ளும். லோஷன் நான் கொஞ்சம் கொஷின்ஸ் என்டிமெண்ட் போட்டோம்னா கேட்பேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தா வந்து அதுல உங்களுக்கு ஒரு chatல வந்து ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அதுல கொஷின்ஸை போடுங்க. அதுல ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் NQC செகண்ட் அட்டெம்ப்ட் ரிசல்ட்ஸ் என்று சொல்றது என்ன? ஓ லெவல் செகண்ட் அட்டெம்ப்ட் அப்படியா சொல்லினோம் ரோஷன்? இல்லைண்ணா ஏஎல்ல போகுது. ஏ லெவலில் செகண்ட் அட்டெம்ப்ட்னா நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் ரிசல்ட்ஸை வச்சுக்கொண்டு தான் அப்ளை பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட்டை வச்சுக்கொண்டு அப்ளை பண்ண வேண்டாம் தானே இந்த வருஷத்துக்கு? யூனிகோட் பற்றி ஓகே ஓகே. யூனிகோட் பற்றி விளக்கம் என்னன்னா, நான் முதல்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 001 ஏ என்று சொல்றது 001 ஒரு கற்கனறியை குறிக்கும். ஏ என்று சொல்றது பல்கலைக்கழகத்தை குறிக்கும். அப்போ நீங்கள் அதே கற்கனறி வெவ்வேறு பல்கலைக்கழகங்களில் இருக்கும். உதாரணமாக ஆர்ட்ஸ், அதாவது கலை என்று சொல்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்குது, பேராதனையில் இருக்குது, கொழும்பில் இருக்குது, கிழக்கில் இருக்குது. அப்போ அவை ஒவ்வொன்றுக்கும் கற்கனறியினுடைய எண் உண்டாகத்தான் இருக்கும். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கில எழுத்து மாறுபடும். அப்போ நீங்கள் அந்த யூனிகோட் உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் வராதுன்னா நீங்கள் விண்ணப்பத்தை மேற்கொள்ளேங்க உங்களுக்கு அந்த கற்கனறியும் இந்த பல்கலைக்கழகத்தையும் காட்டும். பக்கத்தில் யூனிகோட் இருக்கும். நீங்கள் போட்டு முடிச்சு விண்ணப்பத்தை நிரப்பினதுக்கு பிறகு பிரிண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு யூனிகோட் தெரிய போகுது. அப்போ நீங்கள் போடைக்க சரியாக என்ன செய்யணும்னா
யூனிகோட்டை நீங்கள் பார்த்து போட்டீங்கன்னா தெரியாது. பார்த்து போடைக்கு நீங்கள் மேலே ஆர்டர் பண்ணலாம். மேலே கீழே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். மேலே இருக்கிறத நான் 5வது கொண்டு போகிறேன், 5வது இருக்கிறத 3வது கொண்டு போகிறேன்னா நீங்கள் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். சரி, நீங்கள் இப்போ ஸ்பூன் போட்டு கொடுப்பீங்களா? ரைட், ஓகே. நீங்கள் இப்போ ஸ்பூன் போட்டு கொடுக்குறது ஓகே செய்யலாம். அது யாழ்ப்பாணத்தில் நீங்கள் என்னிட்ட வந்தால் வீட்டை வந்தால் நான் அதை செய்து தருவேன். மற்றபடி கஷ்டம் வேறு இடங்களில் செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நான் சிறைகளமை தலையம் புஷ்பம் போட்டு கொடுக்குற வேலையை வந்து ஆ, செய்ய வந்து பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ரைட், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சிறைகளமை தலைவர் நம்பரோட தொடர்பு கொண்டுருந்தா அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ரைட், ரைட், ரைட். டெம்பரரி என்எஸ்சி ரெண்டு பக்கம் இல்லை, டெம்பரரி என்ஐசி இல்லை, அது உங்களுடைய என்ஐசி தான், ஒரிஜினல் என்ஐசி தான். அதில் 2 பக்கம் இருக்காது, ஒரு பக்கம் தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய அந்த சீட்டில் ஏபோ சைஸ் சீட்டில் ஒரு பக்கம் தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி போட்டீங்கன்னா சரி. ஏஎல் ரிசர்ச் சீட் எப்படி எடுக்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒரு தனி ஜூஸராக, நீங்கள் ஒரு பர்சனல் ஜூஸராக முதலாக பதிவு செய்யணும். உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து உங்களோட பேர், உங்களோட ஐசி நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா பதிவு செஞ்சுட்டு உங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் அந்த ஓடிபியை பெற்றுக்கொண்டுட்டு திருப்பி லொகின் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களோட ஏ-லெவல் ரிசல்ட் சீட்டை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரிஜினல் சீட் மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதை அதிபர்கிட்ட கொடுத்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதை எடுக்கலாம். நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கொள்ளாமல் எங்களுடைய எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா சரி. மைனஸில் சர்ச் ஸ்கோர் இருக்குது, ஜுனிக்கு வாய்ப்பு இருக்கா? மைனஸில் சர்ச் ஸ்கோர் இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் விண்ணப்பத்தை மேற்கொள்ளலாம். கிடைக்காதுன்னு யாருமே சொல்லிடாது. நீங்கள் 3 இயர்ஸும் கொமெண்ட் ரேஸ் 30 இருந்தால் கட்டாயம் விண்ணப்பிச்சு கொள்ளுங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு பெஸ்ட் கோர்ஸ் சொல்ல முடியுமா சார்? அப்படி உங்களோட பாடம் 3வது எடுக்கிற பாடத்தையும் வச்சு கொண்டு தான் அதை தீர்மானித்து கொள்ளலாம். தனியாக பெஸ்ட் கோர்ஸ்ன்றது சொல்கிறது கஷ்டமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். சரி, 2000 கொஞ்சம் விளங்கையில் சொல்லிடுவீங்களா? சொல்லியிருக்கேன். ஏன்னா சார் ரெண்டு பேர் அப்ளை பண்றால ஃபர்ஸ்ட் ஆள் வந்து சர்ச் ஸ்கோர் போர்டல்ல அப்ளை பண்றாங்க. அவருக்கு எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிடைக்குமா, இல்லைண்டா செகண்ட் ஆள் அவருக்கு விட கொஞ்சம் லோவான சர்ச் ஸ்கோர் இருக்கிற அவருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கேன். என்னென்ன லோசன் எனக்கு விளங்கல கேள்வி எதுவுமே. இல்ல கேட்குறாங்க என்னன்னா 2 பேர் அப்ளை பண்ணக்குள்ள அதுல ஓகே. சர்ச் ஸ்கோர் ஆர்டர்ல வந்து அப்ளை பண்ணக்குள்ள எனக்கு வந்து கேள்வியில தெளிவில்லை. இல்ல, அந்த நான் கேள்வி நினைக்கிறேன் அந்த தங்கட சர்ச் ஸ்கோரை வச்சு கொண்டு தீர்மானிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்றை யோசிங்க, உங்களோட சர்க்குள்ளேயே யோசிக்க தேவையில்லை. உங்களுடைய ஸ்ட்ரீம் அல்லது பாடத்தெரிவு சார்ந்து எது உயர் கற்க நிறையா இருக்குது, எது டிமாண்டா இருக்கு, எதுக்கான வேலை வாய்ப்பு கூட இருக்கும், நீங்க அதுல இருந்து போட்டுட்டு போங்க. நான் இப்போ even சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி 125 கற்கனருக்கு விண்ணப்பிக்கலாம்டா உங்களுக்கு 124வது கற்கனரி தான் கிடைக்குதுண்டா மேலே இருந்து 124வது கற்கனரை மட்டும் உங்களுடைய யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பார்க்கும். 25வது தான் பார்க்காது. அப்போ நீங்கள் அதை பற்றி பொறி பண்ண தேவையில்லை. நான் 5வதா போட்டபடியா வேறு ஒரு ஆளுக்கு கிடைச்சது, நான் 124வது போட்டபடியா எனக்கு கிடைக்கல என்று இல்லை. உங்களுடைய சர்க்குலையும் பூர்ணப்படுத்தி உங்களுடைய தெரிவும் சரியாக இருந்தால் அது கிடைக்கும். ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸுக்கு மெட்ஸின் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாமோ? லோசன் என்ன மெட்ஸ்காரருக்கு இருக்கு, அது ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் வந்து மெட் ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணிடலாம். அது அப்ளை பண்ணிடலாம். பயாலஜி தான். சார், ப்ரைவேட் எக்ஸாமினர் ஏஎல் ரிசல்ட் சீட்டுக்கு பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கணுமா? இல்லை, ப்ரைவேட் எக்ஸாமினர் நீங்கள் ஒரு ஜேபியோ யாரோ ஒரு ஆள் உறுதிப்படுத்தியிருந்தால் போதுமானது. ஒரு பேங்க் உள்ள ஒரு ஆள் உறுதிப்படுத்தியிருந்தால் சரி. எக்ஸாமினர் ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட சரி. ஜிகே மார்க்ஸ் எவ்வளவு? ஜிகே ஜென்ரலாக 30 மார்க்ஸ். பிஏ அல்லது ஆர்ட்ஸ் செய்து யூனிவர்சிட்டி போனால் வேகன்சி இல்லையென்ற நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உங்களுடைய துறையில் முழுந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான தொழிலை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் என்னத்துக்கு போறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. இதை இல்லையாண்டு முற்கற்பிதம் சொல்கிறது அவ்வளவு அழகாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, கட்டாயம் எக்ஸாமினர் பதிவிட சான்றிதழுக்கு இல்லை, பதிவிட சான்றிதழுக்கு இல்லை. ஓகே. நீங்கள் சர்ச் ஸ்கோர் கூடினதுலேருந்து குறைஞ்ச உடனே சர்ச் ஸ்கோர் கூடினதான் கொஞ்சம் பெட்டர் கோர்சஸாக இருக்கும். அதான் உண்மையான யதார்த்தம். உங்களுக்கு எதுக்கு சர்ச் ஸ்கோர் கூட இருக்குமோ அது பெட்டர் கோர்சஸாக இருக்கும். இதுல வந்து நாங்க சிறகுலம் இதால தொடர்ச்சியா இடத்துல வந்து திருவண்ணாமலை ஒரு வளாகத்தில் இருக்க மேற்கொள்ளலாம். சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
இதுல கோர்சஸ் சம்பந்தமா நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நாங்க சிறகுகளமை ரைட் இதில் வந்து தொடர்ச்சியா வந்து கோர்சஸ் சம்பந்தமான செஷன்ஸ் வந்து செய்வோம். நீங்க அதுல ஜாயின் ஆனீங்கன்னு ரைட் சொன்னா அது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. கட்டாயம் கட்டாயம் அவைய தனித்தனியே செய்கிற ஒரு கோர்சஸ் சம்மந்தமாகவும் செய்யணும் நீங்கள் அதோட ஜாயின் பண்ணி கொள்ளுங்க அப்போ உங்களுக்கு நிறைய தெளிவு இருக்கு. ரைட் அதுவும் அதே தான் அவைய சம்மந்தமான விளக்கத்தை தெரிவிக்கணும். ஃபியூச்சர் இருக்கான்னு இந்த கேள்வி கேட்கறதே நீங்கள் எங்கே ஃபியூச்சர் இல்லையான்னு நினைக்கிறீங்க, ஐசிடிக்கு எங்கே வேலை வாய்ப்பு இல்லையான்னு நினைக்கிறீங்கன்னு அவங்கள்ட்ட தான் கேள்வி இருக்கும். டேமேஜாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லையா, அதை ஸ்கேன் பண்ண நீங்கள் அது டேமேஜாக இருந்தால் அது திருப்பி நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு லிங்க் வந்து கவர்மெண்ட் விட்டுருக்கு. நீங்கள் அந்த லிங்குக்குள்ளால போய் திருப்பி எடுத்துக்கொள்ளலாம் அந்த என்ஐசியை. உதாரணமாக ஒரு பெஸ்போன் பில்டிங் என்ன லோசன். ஆனா அப்படின்னு சொன்னா நாங்க இது ஒரு வீடியோவா செய்து ஷேர் ஆ பண்ணி விடுவோம் குரூப்ல. சரி ஓகே ஓகே ஓகே. ரைட் அதை விட நிறைய காமன் கோர்சஸ் இருக்கு, நீங்கள் அதுக்குள்ள போடலாம். உங்களுக்கு கோர்சஸை பற்றி சந்தேகம் பெறாது. என்னன்னா நீங்கள் போடையே என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும்தான் காட்டும். நீங்கள் ஆர்டர் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனையாக இருக்கு. சிலதுக்கு சென்டர்ஸ் போடுவாங்க, சிலதுக்கு நீங்கள் அந்தந்த யூனிவர்சிட்டி தான் போக வேண்டியிருக்கும். நான் நினைக்கிறேன் கல்லணைக்கெல்லாம் கல்லணைக்கு தான் போகணுமே நல்ல விஷயம் அப்படி தானே. ஆமாண்ணா கலனி ஆ, கிளைன்ல வந்து ஆ, ஆ. கூடுதலான கோர்சஸ் இங்கிலீஷ் மீடியம் தான். ஆர்ட்ஸ்லேயே ஒரு 2 3 கற்கனர்கள் மட்டும் தமிழில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான். பேப்பர் ஐசியோ அதுதான் அதான் உங்களுடைய என்ஐசி உங்களுக்கு கார்டு வந்திருக்கா கூடுதலான பேருக்கு அது அதான் என்ஐசி பிரச்சனை. என்னென்ன இம்பலப்பில் அனுப்பணும்னா உங்களுடைய பிடிஎஃப் நீங்கள் எடுக்கப்பட்ட உங்களுடைய ப்ளஸ் ஃபார்முடைய பிடிஎஃப் அதை முறையாக நீங்கள் சைன் வச்சிருக்கணும். அதை விட உங்களுடைய உளவல் ரிசல்ட்டினுடைய உறுதி உறுதிப்படுத்தப்பட்ட பிரதி, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பேரில் வித்தியாசம் இருந்தால் மட்டும் உங்களுடைய சத்திய கடதாசி முடித்த பிரதி, மற்றபடி நீங்கள் அதோட அனெக்ஸ் பண்ணுறது கொண்டும் இருக்காது. மற்ற தனிப்பட்ட பிரச்சாரத்துக்கு மட்டும் லிவிங் சர்டிஃபிகேட் இருக்கு. ஸ்கூல் ஸ்போர்ட் மட்டும் என்னுடைய டிஃப்ரெண்ட் வெளியில பழகினதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். நேஷனல் லெவலில் இருந்து ப்ரொவின்சியல் லெவலுக்கு உங்களுக்கு இருந்தேன்டா அதை அக்செப்ட் பண்ணி கொள்ளுவினோம். எடுக்கணும், கட்டாயம் எடுக்கணும். பிரைவேட் உங்களுடைய பதிவிட சான்றிதழ் எடுக்கணும். சொல்லியா நினைக்கிறேன். ஆன்லைன் தான். டிசைன் ஆப்டிடியூட் வந்து நடக்கிறது லோசன் தெரியல. டிசைனிங் அதுவும் சரியா தெரியலன்னா நாங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சரி குரூப்ல. கட்டாயம் அதுக்கான வழிகாட்டிலே இதை செய்வேன் உங்களுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கான சரி. ஏஎல் ரிசர்ச் நீங்கள் எங்களோட எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா சரி, எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா சரி அதுக்குள்ள எடுக்கலாமா. இல்லை ஜூனியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னம் இல்லை, நீங்கள் இந்த விண்ணப்பத்தை நிரப்புறதுக்கு முன்னம் தான் இருக்கணும். அப்போ அது அக்செப்ட் பண்ணப்படாது. நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறது உங்களுடைய செகண்ட் சை ரிசல்ட்ஸின் அடிப்படையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஃபஸ்ட் சை ரிசல்ட்ஸின் அடிப்படையில் நீங்கள் அப்ளை பண்ணவே இல்லாது. இந்த வருஷம் போல பண்ணப்பட்ட இருக்கிறது இந்த முறை எடுத்த உங்களோட பருவத்துக்கு மட்டும்தான். பார்கோட் உங்களுக்கு நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணீங்க கடைசி தாளில் வரும். அந்த பார்கோட்டை நீங்கள் வெட்டி அதில் உங்களுக்கு எங்கே வெட்டணுமென்ற ஒரு கத்திரிக்கோள் அடையாளம் இருக்கும். அதை வெட்டி நீங்கள் அந்த ரிசல்ட் சைட்டின் வலப்பக்கம் மேல் மூலை, அதனுடைய பேக் சைட்டின் வலப்பக்கம் மேல் மூலை ரெண்டுலேயே ஓட்டினீங்கன்னா சரி. இது நீங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் நிறைய கோர்சஸ் இருக்குது. காமன் கோர்சஸ் இப்போ ஐடி ஒரு பாடமாக எடுத்தீங்கன்னா ஐசிடி சம்மந்தப்பட்ட கற்கனர்கள் நிறைய இருக்குது. ஐசிடி எடுக்காமலே ஐசிடி சம்மந்தப்பட்ட கற்கனர்கள் இருக்குது, அதுக்கு போடலாம்.
நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஜூனி போடுறேன்னு இல்லை, நீங்கள் ஆர்ட்ஸில் நான் சொன்ன மாதிரி பெட்டர் கோர்ஸ் எது இருக்கோ லோவில் இருந்து நீங்கள் எங்களுடைய பேராதன பல்கலைக்கழகத்திலேருந்து போட்டுக்கொண்டு வரலாம். நீங்கள் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணலாம். நீங்கள் நேஷனல் லெவலில் இருந்து பாடசாலை லெவல் வரைக்கும் இருந்தால், நேஷனல் லெவலில் இருந்தால் பாடசாலை வரைக்கும் பார்க்கப்படும். பாடசாலை லெவலில் மட்டும்தான் இருக்குன்னா அது கருத்தில் கொள்ளப்படாது என்றதை கருத்தில் வந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டிக்கு போடலாம். ஏற்கனவே விருப்ப தெரிவு தானே, அப்போ நீங்கள் பிடிச்ச யூனிவர்சிட்டிக்கு போடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன அட்ரஸில் ப்ராப்ளம் வந்து நீங்கள் வசிக்கிற அட்ரஸ் இல்லையா? ரெண்டா நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை தெரிவு செய்திருப்பீங்கள், அப்போ அதில் பிரச்சனை இருக்காது. நீங்கள் உங்களுடைய நிரந்தர அட்ரஸும் இருக்கும், தற்காலிக அட்ரஸும் இருக்கும். நீங்கள் அது ரெண்டையும் கொடுப்பீங்க, அது பிரச்சனை. லோ அண்ணா பொலிட்டிக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ்ல ஒரு கொஷன் கேட்டிருக்காங்க, க்ளோசிங் டேட் எப்பன்னு சொல்லி. 19ஆம் தேதி ரோஷன். 19ஆ? ஓகே. சரி, இமெயிலில் வர பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி சென்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ரைட். மெயிலில் வர பிடிஎஃப் இருக்கு தானே, அந்த பிடிஎஃப்பை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிக்க கடைசி பிரிண்டை உங்களுக்கு என்ன இருக்குமெண்டா பார் கோட் இருக்கும். அப்போ அதை நீங்கள் தனி சீட்டில் எடுப்பீங்க. அது அந்த பார் கோட்டை மட்டும் வெட்டி உங்களுக்கு தேவையான ஆவணத்தில் வலப்பக்க மேல்மூலையில் ஒட்டி கொள்ளுவீங்க. அது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற சர்டிஃபிகேட்டை நீங்கள் பங்கு பெற்றின விடயங்களையும் பொறுத்து மாறுபடும். தனி நிகழ்வு குழு நிகழ்வை பொறுத்து உங்களுக்கான பாயிண்ட்ஸ் மாறுபடும். நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓயில் இங்கிலீஷில் பி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓயில் இங்கிலீஷ்லேயும் பி இருக்கு. ஓகே. நீங்கள் ரீகரெக்ஷன் போட்ட ரிசல்ட்ஸ் மாறினா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் ஆகி தான் இருக்குது. அது ஓட்டுவாக ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு போகும். நீங்கள் திருப்பி அப்ளை பண்ண தேவையில்லை. அதை எங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. யாராவது ரீகரெக்ஷன் போட்டிருந்தா நாங்கள் திருப்பி அப்ளை பண்ணணுமா அல்லது சேஞ்ச் ஆனால் அப்படி செய்யணும்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே தான் உங்களுக்கு போகும். ப்ரைவேட் எக்ஸாம்னா கட்டாயம் ஸ்கூல் யூனிவர்சிட்டி ஒரிஜினல் கட்டாயம் கொடுக்கணும், இல்லாட்டி அது ரிஜெக்ட் ஆகிடுமா? ஏழு ரிசல்ட் தேவையில்லை. நான் நீங்கள் ஒரு பார்த்துக்கொள்றது நல்ல அதை வச்சுக்கொண்டு. ரீகரெக்ஷன் அதுதான் நான் கேட்கணும் ரோஷன். அப்படியே ரீகரெக்ஷன் ஆமாண்ணா தாங்க. நீங்கள் திருப்பி போட தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் திருப்பி போட தேவை. ஆர்கிடெக்சர் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், கட்டடக்கலை சம்மந்தப்பட்டது. எங்களோட யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற 5 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமில் அதுவும் கொண்டு கொஞ்சம் ஹைலி டிமாண்டான கோர்ஸ் உண்டு. அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், பயோ சிஸ்டம் டெக்னாலஜி சயின்ஸ் ஹெல்த் ப்ரமோஷன் கோர்ஸ் பற்றி சொல்லுங்க. அதுக்கான வேலை வாய்ப்பு சம்மந்தமாக தெரியல. ஆனால் ஒரு லிவிங் சர்டிஃபிகேட் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேணும் ப்ரைவேட் கேண்டிடேட். அது கோர்சஸ் சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லி வேணும். அது நீங்கள் யோசிக்காங்க. இல்லை இல்லை, ஏழு ரிசல்ட் அனுப்ப தேவையில்லை. ஆர்கிடெக்சர் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் கடைசியாக படித்த ஸ்கூல் 3 வருஷத்துக்குள்ளே இல்லாட்டி நீங்கள் அது முன்னுக்கு படித்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும். இதோட 3 வருஷத்துக்குள்ள 3 பள்ளிக்கூடம் மாறி படிச்சிருந்தா அது கட்டாயம் கொடுக்கும்.
நீங்கள் சிறைகளோட இணைஞ்சிருங்க அந்த குரூப்லேயே அவையில் அது சம்மந்தமான விஷயங்களை ஷேர் பண்ணிவிடுங்க. அதில் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சு சொல்கிறதுக்கு நாங்கள் அதில் சிவகலாமித்திர லிங்க் வந்து போட்டு நாங்கள் குரூப் லிங்க் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகணும்னு சொன்னால் அதை பற்றிய முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். நான் திரும்பியும் இருக்கா அந்த போட்டு விட்றேன் குரூப்பில். கட்டாயம் செய்யலாம், வாய்ப்பு இருக்குது, கட்டாயம் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி 9 இன்டேக் நடந்திருக்குன்னா அதை விட குறைய செட் ஸ்கோர் உள்ள ஒரு ஆளுக்கு கூடுதல் செட் ஸ்கோர் உள்ள கற்கனவே கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் யோசிக்க தேவை, செட் புள்ளியை பற்றி யோசிக்காதீங்க. 42,908. இது சம்மந்தம் உங்களுக்கு விளக்கம் தெரிவிக்கணும். ஸ்பெஷல் அடிஷனல் இன்டேக் அது எல்லாமே சேர்த்து தான், நீங்கள் அது பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அடிஷனல் இன்டேக் உங்களுக்கு இதோட சேர்த்து. இல்லை, நீங்கள் ஆப்டிடியூடுக்கு அப்ளை பண்ணுற கோர்ஸ்னா அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு கேஷ் குறியீடு காணப்படும். அப்போ அந்த கேஷ் குறியீடு காணப்படுகின்ற கோர்சஸை பார்த்து நீங்கள் ஆப்டிடியூட் அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டு செகண்ட் செய்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் செகண்ட் செய்யக்கு முன்னே இந்த யூனிவர்சிட்டி செகண்ட் செய்து அந்த ரிசல்ட்ஸு வச்சுக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா முதல் தரத்தின் ரிசல்ட்ஸ்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி, எந்த யூனிட் எக்ஸாம் ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஃபஸ்ட்டாக ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்கு, தென் வெயிட்டிங். நீங்கள் வெயிட்டிங்கில் உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டாம் தரம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க உங்களுக்கு அப்படின்னா மேலே இருக்கிறத நீங்கள் கருத்தில் கொள்ள போகிறீங்களா இல்லையாண்டு நீங்கள் கருத்தில் கொண்டா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட்டிங் வரும். நீங்கள் கருத்தில் கொள்ள இல்லைன்னு நீங்கள் எல்லா கோர்ஸஸையும் வெட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங்கில் வேறு சான்சஸ். அப்போ அந்த கோர்ஸையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்டில் கவர்மெண்ட் லோகோ ஒரு நாள் கவர்மெண்ட் லோகோ வேறு அது அது பிரச்சனை இல்லை. ஓகே, சிறகுகளும் செய்வேன், நானும் செய்வேன், நீங்கள் வந்த பிரச்சனை இல்லை. ஓ, ஜிஎஸ்ஏனுடைய அந்த பதிவிட சான்றிதழ் அனுப்புவோம். என்னதான் நீங்கள் எங்கே இப்போ இருந்த நீங்கள் உறுதிப்படுத்தணுமா? கூடுதலாக எல்லாருக்கும் அந்த கோர்சஸ் வேணும். அப்போ நீங்கள் ரிசல்ட் சீட் அனுப்ப வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். நீங்கள் கட்டாயம் அது இல்லாமல் ஒரு கோர்சஸ் அனுப்ப வேண்டி வராது. நேஷனல் சர்டிஃபிகேட் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரியோ கேரியட் எல்லாத்துக்கும் இருக்குது. சரி, நீங்கள் கேட்குறேன், நான் படையணி எல்லாம் சொல்லியிருந்தேன், அதுக்கெல்லாம் இருக்குது. இணைப்பாட விதானம் எல்லாத்துக்கும் இருக்குது. எந்தெந்த சர்டிஃபிகேட் ஆட் பண்ணலாம் பஸ் போகும் இல்லையாண்டா இணைப்பாட விதானம், விளையாட்டு, தமிழ் மொழி தினம், சமூக விஞ்ஞான தினம் எல்லாம். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பாடசாலையோட அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு தினங்களில் கலந்து கொண்டு வந்தால் அதெல்லாம் இல்லை. நீங்கள் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. நீங்கள் அது எந்த இதுக்கு போனீங்களோ, போட்டிக்கு போனீங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ள வேணும். நீங்கள் இப்போ அதிகாரிகிட்ட உறுதிப்படுத்தி அதை அனுப்பினாலும் நீங்கள் கட்டாயம் இந்தியாவுக்கு போய் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் காட்ட வேணும். க்ளோசிங் டேட்டுக்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பினா போதுமானது. நீங்கள் மெயினாக உங்களுடைய ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வேணும். அதே மாதிரி ஜிஎஸ்னுடைய பதிவிட சான்றிதழ் வேணும். இது ரெண்டும் முக்கியம். அது பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை போடுங்க, இருக்கிற ஐசியை போடுங்க. கட்டாயம் ஆன்லைன் தான்.
அது சொல்லிட்டேன் எனக்கு திருப்ப திருப்ப O level ரிசல்ட் சீட்டேன்டா O level ரிசல்ட் சீட் அனுப்பணும். நீங்கள் செகண்ட் சைடு எடுக்கிற ஐடியா இருந்தாலும் நீங்கள் அதோட ஸ்போர்ட்ஸ் அனுப்பலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் O level சாரி இங்கிலீஷுக்கு பி இருக்க வேணும், தமிழுக்கு பி இருக்கும். யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் சில கோர்சஸுக்கு போடலாம். உதாரணமாக O level இங்கிலீஷிൻ്റെ பி கேட்குற சில கோர்சஸுக்கு A level இங்கிலீஷிൻ്റെ ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை, ஜென்ரல் இங்கிலீஷாக மற்ற இங்கிலீஷாக கேட்குறீங்கன்னு தெரியல எனக்கு. ஜிஎஸ் கேரக்டர் இல்லை, ஜிஎஸ்னுடைய பதிவிடத்தை உறுதிப்படுத்துகிற பிரைவேட் கேண்டிடேட் மட்டும். ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, அந்த டீட்டெயில்ஸை மட்டும் போட்டிங்கன்னா தெரியாது. இல்லை நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் எப்பப்போ சேர்ந்த நீங்கள் எப்பப்போ படித்தீங்க. இந்தியன் ஸ்காலர்ஷிப் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வெப்சைட்டை பாருங்கள், அல்லது எங்களுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வெப்சைட்டை பாருங்கள். இப்போ வெப்சைட்ஸுக்குள்ள பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஓகே, போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். நீங்கள் அந்த தேதி அல்லது அதுக்கு முன்னே ப்ரைங் பண்ணிங்கன்னா சரி போஸ்ட் ஆஃபீஸ். திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான ஒரு காலப்பகுதி விடுவாங்களா, அந்த சந்தேகம் இருக்கிற சில பேருக்கு என்ன குறிச்ச வெரிஃபிகேஷனுக்கு போய் அந்த லீவ் சர்டிஃபிகேட் தேவைப்படும், நீங்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாமா? எனக்கு விளங்க இல்லை, என்ன கேள்வி ரோஷன் விளங்க. இல்லைண்ணா, எனக்கும் அந்த கேள்வி விளங்குது. செகண்ட் சைஸ் செஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ளை பண்ண கூடாதுன்னு இல்லை. தனிப்பட்ட பட்சத்துக்கு கட்டாயம் அதிபரண்ட் இல்லை, நீங்கள் யாராவது ஒரு ஃபேங் உள்ள ஒரு சமாதான நீதிவான அல்லது வேறு ஒரு ஆள்கிட்ட நீங்கள் உறுதிப்படுத்தியிருந்தீங்கன்னா சரி அந்த ரிசல்ட் சீட்டு. வெயிட்டிங் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது இல்லை, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறது. நீங்கள் அதை அப்ளை பண்ண தேவையில்லை, நீங்கள் போட்ட கோர்ஸுக்கு தான் அது உங்களுக்கு கிடைக்கும் வெயிட்டிங். ஒரு வெறும் ஒரிஜினல் ரிசல்ட் சீட் அனுப்பிடல, எல்லாரும் போட்டோ காப்பி தான். தயவு செய்து ஒரிஜினல் ரிசல்ட் சீட் அனுப்பிடாங்க, போட்டோ காப்பியில் அது இவர் உறுதிப்படுத்தினது தான் நீங்கள் அனுப்பு. சொல்லியாச்சு எனக்கு. நீங்கள் எப்போ அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு டியூரேஷன் தந்துருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு பிடிக்காட்டி அதை ரெஜிஸ்டர் பண்ணாமலாம் வேண்டாம், அது சம்மந்தப்பட்ட எந்த கட்டணரையும் கிடைக்காது உங்களுக்கு, வேறு ஒரு கட்டணர் தான் கிடைக்கும், அதுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் மட்டும். இல்லை கட்டாயம் இல்லை, ஐசிடி கட்டாயம் இல்லை. கட்டாயம் கட்டாயம் சரி. ஓகே, நீங்கள் அதை விட கூட இருக்கிற செட் ஸ்கோர்லேருந்து நீங்கள் போட்டு கொடுங்க, நல்ல முதல்ல பிரச்சனை இல்லை. என்ன இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கணும், உங்களோட மெயிலையும் பார்க்கணும், உங்களோட ஃபோனையும் பார்க்கணும், ரெண்டையும் பார்த்து கொண்டு இருங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு இல்லையான்னு. இல்லை நீங்கள் அதை யார்கிட்டையும் சைன் வாங்கலாமா? அது பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூஸ். எல்லா டாக்குமெண்ட்ஸும் போட்டோ காப்பி தான். ஒரிஜினல் அனுப்புறது தனிப்பட்ட பிரச்சாதனை மட்டும், லிவிங் சர்டிஃபிகேட் மட்டும்.
அப்படி சொல்லல. அது நீங்கள் 3 இயர்ஸும் நீங்கள் 30% புள்ளியும் எடுத்திருந்தா நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளுங்க. மக்கள் எதிர்ப்பு பிரகடனம் எல்லாரும் செய்யணும். அதை நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய அது உங்களுக்கான ஒரு ஃபார்ம் ஒன்று கிடைக்கும். நீங்கள் அதோட சேர்த்து செய்து கொள்ளலாம். இல்லை பதியலாது. இந்த கேள்வி நான் முதல்ல மதம் நினைக்கிறேன். கொஷன்ல கேட்டிருக்காங்க சட் ஸ்கோர்ல என்கியூசி இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது தகுதி பெற்ற அபேட்சகர் இல்லையாண்டா போன வருஷம் அந்த கோர்ஸுக்கு உங்களோட மாவட்டத்திலேருந்து போயிருக்க மாட்டோம். அதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஒன்று இல்லை அதுக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம், அல்லது வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அப்போ நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணி கொள்ளலாம். என்கியூசின்றது போன வருஷம் உங்களோட மாவட்டத்திலேருந்து அதுக்கு போயிருக்க மாட்டோம். அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அது பிரச்சனை இல்லை. எப்போ மெயில் என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு எப்போ இது எப்போ யூஜிசி மெயில் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை சொல்லிடாது. அதுக்கான காலம் சொல்லிடாது. தனிப்பட்ட பரிச்சயத்தில் கட்டாயம் லிங்க் சரி ஒரிஜினல் அனுப்பணும். ஃபோட்டோ காப்பி அனுப்ப இயலாது. அனுப்பினா ரிஜெக்டட். ஓஎல் ஃபோட்டோ காப்பி தான். நீங்கள் ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் மட்டும்தான் ஒரிஜினலா? இல்லை இப்போ இல்லை. இப்போ இல்லை தான் லோஷன் என்ன ஸ்பீக்கன் ஹேண்ட்ஸுக்கு இல்லை. இப்போ நீ பாடிக்காங்க. ம் ஆனால் இதில் மேலதிகமாக கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஆனால் இப்போ கமெண்ட்ஸில் நிறைய கேள்விகள் வந்ததால் எங்களுக்கு வந்து அதை ஆன்சர் பண்ண இல்லாமல் இருக்குது. அதுக்காக தான் இந்த மென்டிமீட்டர்னு சொல்லி எப்போ போட்டாங்க. இப்போ இதுக்கு மேலதிகமாக நாங்கள் திருப்பி ஒரு லிங்க் ஒன்றுக்கு இதே மாதிரி ஒரு லிங்க் ஒன்று வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அப்படி ஏதாவது மேலதிகமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதில் போடுங்க. இன்னொரு செஷன் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இந்த கேள்வி பதில் செஷன் ஒன்று செய்வோம். அதில் கூட எல்லா சந்தேகங்களும் வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். லோஷன் நான் இந்த நம்பர் இவங்களுக்கு செட் பாக்ஸில் போட்டு விட்றேன்னா உங்களுக்கு ஓ ஏதாவது சந்தேகம் ஓகே. நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் அல்லது ஃபோன் நிரப்புற போடலாம். எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் கொடுக்குறீங்களே ரோஷன்? ஓகே நான் ஷேர் பண்ணுறேன். ரைட். இதான் இந்த நம்பர். இது நீங்கள் யாராவது ஜப்னால இருந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்களா, ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். அது டைமும் போட்டிருக்கேன். நீங்கள் 5லேருந்து 9க்குள்ளே அதை செய்யலாம். என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் அதை உறுதிப்படுத்தி போட்டு நீங்கள் வாராக்கள் வந்து கொள்ளலாம். தேங்க்யூ. நிருதன். ஓகே, ஸோ எல்லா கொஷின்ஸும் கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ப்ரௌன்சன் சார். இந்த செஷன் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஃபர்தராக என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் அந்த நாங்கள் லிங்க் வந்து குரூப்பில் போடுவோம். ஸோ அதில் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் எல்லா கொஷின்ஸையும் கேட்டுக்கொள்ளுங்க. அண்ட் ஆல்சோ குரூப்பில் ஜாயின் பண்ணுற லிங்கும் போட்டிருக்கு. அதில் லோஷனா போட்டிருக்கார். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து ஜஸ்ட் எப்படி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறன்றது பற்றின செஷன் மட்டும்தான் இது. ஸோ அப்கமிங் டேஸில் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம் அதை பற்றின டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் செஷன் வந்து செய்வோம். ஸோ அதுக்குரிய அது டேட் டைம் அண்ட் ஜாயின் பண்ணுற மீட்டிங் ஐடி எல்லாம் வந்து எங்களோட குரூப்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த செஷன் பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸை வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் போட்டிருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு சப்மிட் பண்ணீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த செஷன்ஸில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ டூ கன்சிடர். அண்ட் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி அண்ட் குட் லக். ஸோ தேங்க்யூ.
தேங்க்யூ தேங்க்யூ